Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க். லாஸ்ட் எபிசோடு வந்து இட் வாஸ் அ குட் திங். சலேஷை வச்சு நம்ம பண்ணோம் அபவுட் வேர்ல்டு டிசபிலிட்டி டே. நல்ல வியூஸ் போயிருந்து, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த எபிசோடு வந்து நான் பர்டிகுலராக எனக்கு வந்து சீசன் ஃபைனாலேவாக பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபேமஸான ஃபிலிம். ஸோ அதை பற்றியும் பேசி ஆகணும். அதுக்கு இவரை விட்டால் பெட்டரான ஆசாமி வந்து எனக்கு தெரிஞ்சு அட் ப்ரெசன்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் சினிமா கிரிட்டிக் வேர்ல்டில் வந்துட்டு யாரும் இல்லை. இவருக்கு வந்து தனி இன்ட்ரோ தேவை கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ போனாலும் வந்துட்டு நம்ம சாரோட ரைட்டப் வந்து பக்காவாக வந்துடும். ஸோ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்சன் டு பி வித். நீட்டாக வந்துட்டு எளிய முறையில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லி தரப்படுங்கிற மாதிரி கிளாஸஸ் இருக்குது, அதை குறையாக எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ ப்ளீஸ் வெல்கம் கருந்தேல் ராஜேஷ். ஹலோ, வணக்கம் ஜி. வணக்கம். ஸோ கருந்தேல் ராஜேஷ் பற்றி தெரியாத ஆட்களுக்கு ஆமாம், தலைன்னு தான் சொல்லுவோம். இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸின்னு வந்துட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜீன் மாறிடுது. தலை தான் கூப்பிடுவோம் உங்களை, நான் தலை தான் கூப்பிட்டுருக்கேன் ஒன்றுமா தலையிலே போட்டு. அதான் முக்கியமாக கருந்தேல் ராஜேஷ் சாரை பற்றி தெரியாத ஆள் கிடையாது. தெரியாத கூட இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அவர் வந்துட்டு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ப்ரோலோக் மாதிரி தான். ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க் இன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ட்ரெயினராக இருக்கார், ஆக்டராக இருக்கார், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போகிற ஒரு ஜீவன். ஹீ நோஸ் லாட் அபவுட் மூவிஸ். ஸோ அதை பற்றி இந்த பாட்காஸ்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தலை, அப்புறம் எப்படி சாட்டர்டே எப்படி போயிட்டுருக்கு? ஜாலியா போயிட்டு இப்பதான் பையனுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சது. அதான் சவுண்டு அது ஐபேட்ல கேட்டுட்டு வீடு பூரா சவுண்டு, எதுவுமே பண்ண முடியல. கரெக்ட், ரொம்ப டஃபா தான் இருக்கும். பதகப்படுறது பிரச்சனை தான். அது அப்படியே முடியற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு, முடிஞ்சது நல்லதா போச்சு. இங்கே மழை ஜிடி எல்லாம் தான் இடிச்சிட்டு இருக்காங்க, மேலே ட்ரில் போட்டுட்டு இருக்காங்க. அது ரெக்கார்டிங்ல வராமல் இருக்கணும், அது வராதுன்னு நினைக்கிறேன். ஐ கேன் எடிட் இட். பேஞ்சிட்டு தான் இருக்கு மழை இங்கே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸி திங் அண்ட் ஆல். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு வித்தவுட் ஃபர்தர் அடியூ, ஓகேங்களா, பேசிக்காக வந்துட்டு எல்லாம் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி தான். எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் பேசி பேசி அழுதுட்டீங்க. ஸ்ட்ரெயிட்லி ஐ எம் கோயிங் இன்டு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பெருசாக பேசப்பட்டது வந்துட்டு லாஸ்ட் டெக்கேட்டில் தான், தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும். அது வரைக்கும் மணிரத்னம் படம், பாலு மகேந்திர படம், பாலச்சந்திர படம் இப்படின்னு தான். ஓ, ஸ்கிரிப்ட்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஒரு டயலாக் பேச ஆரம்பிச்சது இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் டெக்கேட்டில் தான். ஸோ நீங்கள் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் பார்த்துருக்கீங்க. இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி டிஸ்கஷன் ஃபோரமில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆரம்பிக்கும் போது இது எவ்வளோ தாக்கமாக இருந்துச்சு? ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மதிச்சாங்களா முதல்ல? அதாவது நீங்க கேட்கறது சினிமா ப்ரொஃபஷனலா உள்ள போற ஒரு ஆளை பத்தியா, இல்ல பொதுவான மக்களோட ஒப்பீனியன் பத்தியா? பொதுவாகவே இந்த ஜென்ரல் டாக் இருக்குல்ல, சினிமா ப்ரொஃபஷனல் நம்ம பின்னாடி போய்க்கலாம். ஜென்ரலாக ஆடியன்ஸ்குள்ளே பேசிக்கிறாங்களே, இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குடா, இந்த ஸ்கிரிப்ட்ல சூப்பராக பேசியிருக்காங்க, ஸ்கிரிப்ட்டுங்கிற டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது ஒரு லாஸ்ட் டெக்கேடாக நடந்தது. ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு ஒரு பயோனியராக போகும்போது எப்படி ட்ரீட் பண்ணுச்சு இந்த ஆடியன்ஸ் க்ரௌடு? உங்களுக்கு அதாவது நான் சொல்லுவோம்ல, நான் பேசுறது மற்றவங்க புரியுதான்னு நம்ம யோசிப்போம்ல, இப்போதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. முன்னாடி நீங்கள் பேசும்போது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி ட்ரீட் பண்ணாங்க உங்களை? ஓகே, இது வந்து எப்படின்னா இது கொஞ்சம் விரிவா தான் பதில் சொல்லணும். பரவாயில்ல, தாராளமா சொல்றேன். ரொம்ப முகபாரமா இருந்தா தப்புன்னு நிறுத்திடுங்க. இல்ல நீங்க ப்ளீஸ் ப்ரோசீட். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ங்கிறது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சினிமா பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ங்கிறது அந்த நாலேஜ் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு திரைக்கதைன்னு ஒன்று இருக்குங்கிற தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட்டா தான். அது வரைக்கும் கதை வசனம் அப்படித்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, கரெக்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சே பாக்யராஜ் படங்கள் வரும்போதே ஓரளவு திரைக்கதை பத்தின ஒரு சின்ன நாலேஜ் மக்களுக்கு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் இருந்திருக்க முடியாது, எல்லாருக்கும் இருக்க வாய்ப்பும் இல்லை. சில பத்திரிகைகள் மூலமா பாக்யராஜோட இன்டர்வியூ, திரைக்கதைகள் அதை பத்தி அவர் சொல்றது, அவரே வந்து நீங்க நடக்க சாதிக்கலாங்கன்னு மினி பாக்யால எழுதினாரு. அப்புறம் அவரோட பாக்யா புக்லயே திரைக்கதை பத்தி அப்பப்போ எழுதியிருக்காரு, திரைக்கதை பத்தி அப்பவே ஒரு புக்கும் போட்டிருக்காரு. சோ அப்போ அந்த மாதிரி சில விஷயங்களால திரைக்கதைங்கிறது பாக்யராஜ் கூட அசோசியேட் ஆக ஆரம்பிச்சதுங்கிறது என்னோட பர்சனல் புரிதல். சோ இப்ப நீங்க சொன்ன இந்த 10 வருஷம் முன்னாடி கூட, ஒரு 20 வருஷம் முன்னாடியே பாக்யராஜ் படங்கள் வரும்போதே மக்களுக்கு ஓரளவு லேசா திரைக்கதைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், டெக்னிக்காலிட்டியை வச்சு மட்டும் பார்த்தா.
அதுவே அவங்களோட புரிதலை வச்சு பார்த்தா ஒரு படத்துக்கு போகும்போது ஒரு ஒரு பயங்கர டேர்ன் வருது, ஒரு யூ டர்ன் வருது, ஒரு வித்தியாசமான விஷயம் வருது, டக்குன்னு ஒரு திடுக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் அசரும் போதே அவங்களை அறியாமையே அது திரைக்கதைங்கிற புரிதல் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அவங்க அதை கதையும் கழிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து சினிமாக்காரன் அப்படின்னு எடுத்துட்டா சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு திரைக்கதைன்னா என்னங்கிறது முதல்ல தெரியும். சினிமா ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து சினாரியோஸ் நம்ம டீட்டெயிலா எழுதிக்கணும், அதுல ட்விஸ்ட் டர்ன்ஸ் கொண்டு வரணும், எமோஷன் கொண்டு வரணுங்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரியும். அதனால முதல்லயே தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி சினாரியோஸ் எழுத மட்டும் ஒரு கேங் இருந்தது. அதுக்கப்புறம் வசனங்களை வந்து தனியா போய் சில பேர்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணாதுரை, கருணாநிதி மாதிரி ஆசாமிகள் எல்லாம் தனியா வசனம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால சினிமாக்காரனுக்கு திரைக்கதை பத்தி நல்லா தெரியும். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டான இந்த ஒரு முன்னுரை கொடுத்துட்டு அதுக்கு வரேன். இந்த இப்போ இதெல்லாம் இது ஒரு ஜெனரலான ஒரு நாலேஜ். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி திரைக்கதை பத்தி எழுத ஆரம்பிக்கும் போது அப்போ ஓரளவு புரிதல் இருந்தது. அப்போ வந்து முதல்ல இருந்ததை விட புரிதல் ஓரளவு ஜாஸ்தியாவே இருந்தது. மக்களுக்கு திரைக்கதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போய் பேசும்போதும் பார்க்கும் போதும் சரி, நம்ம எழுதும் போதும் சரி, நிறைய பேருக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, சுஜாதா வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு புக் எழுதிட்டாரு, திரைக்கதை எழுதலாம். நம்ம புக் திரைக்கதை எழுதுவது எப்படி அவர் எழுதுனாரு. ஸோ இப்போ வந்து அந்த திரைக்கதை எழுதுவது எப்படி புக்கை வந்து நான் அது வரும்போதே படிச்சிருக்கேன். அது ரொம்ப நல்ல புக்கு, வித்தியாசமா இருக்கும். அது நிறைய போச்சு, நிறைய பேர் அதை வாங்கி படிச்சாங்க. என்னோட பர்சனலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, திரைக்கதைங்கிறது சினிமாக்குள்ளேயே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆயுதமாவே ரொம்ப நாள் இருந்துச்சுன்னு நான் நினைப்பேன். இப்போ ஒளிப்பதிவுன்னா சினிமாட்டோகிராஃபி பத்தி நிறைய பேருக்கு தெரியும். கோரியோகிராஃபின்னா என்னன்னு தெரியும், எடிட்டிங் என்னன்னு ஒரு ஐடியா இருந்தது எல்லாருக்கும். அதுவே திரைக்கதைனா என்னங்கிறது தெளிவா சொல்றதுக்கு நிறைய பேர் முன் வரலன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காலத்துல இருந்தே அப்பப்போ சில பேர் எழுதிட்டு தான் இருந்திருக்காங்க திரைக்கதை பத்தி. இப்போ வந்து அரந்தை மணியன் ஒரு புக் போட்டிருக்காரு திரைக்கதை பத்தி. டைரக்டர் கே ராஜேஸ்வர் வந்து ஒரு புக் திரைக்கதை பத்தி எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து அங்கங்க வந்தது. ஆனா நிறைய பேர் படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கரெக்ட். ரொம்ப எனக்கே புதுசாக இருக்குன்னு சொல்கிறது. சரி, இந்த பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு அடுத்த கேள்வி. இது யதார்த்தமாக தமிழ் சினிமான்னு இல்லை, பொதுவாக சினிமா துறையிலேயே வந்துட்டு எழுப்பப்படுற ஒரு சாதாரணமான கேள்வி. நீங்கள் சொன்னீங்கல்ல, பெருசாக வந்து திரைக்கதை பற்றி பேச தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு, வெளியே அந்த சமயங்கள் மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இதுக்கு காரணம் வந்து டிரெக்டர்ஸோட ஈகோ அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது. அதை நான் பர்சனலாகவே அதை வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிற ஆள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிற ஆள். டிரெக்டர்ஸ் ஆர் நாட் ரெடி டு ஷேர் த. இப்போ நான் சொல்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல ஸ்ரீதர், அவருக்கு அந்த ஸ்ரீதர் காலகட்டத்துக்குலாம் அப்புறம் வந்து ஒரு ஜனதஞ்சமான ஒரு டேரக்டர்ஸ் இருப்பாங்களே 80s 70s, அவங்க வேறு வெரி மச் தே வாண்ட் டு புட் தேர் நேம் இன் எவ்ரி திங். ஸோ அப்படி தான் இதை நம்ம வந்து அப்படி பார்க்குறது, அப்படி வைக்கிற குற்றச்சாட்டு வந்து நியாயங்கிறீங்களா நீங்கள்? ஓகே, ரொம்ப சிம்பிள். இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாக்குள்ள இருக்கிறவங்க வந்து திரைக்கதைன்னா என்ன நல்லா தெரியும். அவங்க நல்லா ஸ்ரீதர் வந்து கோபு வச்சு திரைக்கதை எழுதுவாரு. இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு திரைக்கதை டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. பாக்யராஜுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் போரமே இருந்துச்சு அவர் படங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் இருக்கும்போது அந்த டீமோட சேர்ந்து திரைக்கதை எழுதுறது அவங்களுக்கு ஈஸி. அவங்களுக்கு வந்து அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஈகோங்கிறத நான் கொஞ்சம் மறுக்கிறேன். ஏன் தெரியுமா, அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாரையுமே நமக்கு சொல்ல முடியாது. இது சினிமாக்குள்ள போன அப்புறம் தான் நமக்கு தெரியுது. சினிமாக்கு வெளியில ஒரு ஆடியன்ஸா இருக்கும் போது நமக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா எல்லாத்துலயும் பேரை போட்டுக்கிறாரு, இவர் என்ன பெரிய ஈகோவா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உள்ள போன அப்புறம் தான் அதோட நியூஆன்சஸ் புரிய ஆரம்பிக்குது நமக்கு. இப்போ நம்ம கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், வசனம் மாதிரி எல்லாத்துலயுமே ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் சார்ந்த எல்லாத்துலயுமே நம்ம பேர் போட்டுக்கிறது வந்து சில சமயம் சினிமால கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த ரைட்ஸ் எல்லாம் வெளி லாங்குவேஜ் ரைட்ஸ் எல்லாம் போகும். அப்பெல்லாம் வந்து பல பேர்கள் இருந்தா டெக்னிக்காலிட்டி சிக்கல்கள் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். மேபி அதுக்காக கூட இருக்கலாம். அது வேற டிபார்ட்மெண்ட், நம்ம அது கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவோம். இப்ப வந்து திரைக்கதையை ஏன் வந்து எல்லாரும் வெளியில சொல்லல அப்படின்னா, எனக்கு என்னோட சின்ன புரிதல், ஒரு எளிய மனிதனாக சினிமாக்குள்ள போகும்போது நமக்கு இது புரியுது. என்னன்னா, அவங்களுக்கே அதாவது ஒரு படத்தோட பேசிஸ் வந்து திரைக்கதை. திரைக்கதை இருந்தாதான் நீங்க ஒரு படம், கமர்ஷியல் படம் எடுக்க முடியுங்கிற ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கே அது வந்து ஒரு புரிபடாத ப்ராசஸா தான் இருந்திருக்கு. அதாவது இப்போ நான் சொல்றது இதுதான் திரைக்கதை அப்படின்னு ஒண்ணு தெளிப்பா, இதுதான் கேமரா, இதை வச்சு இப்படி இந்த பட்டன் நமக்குன்னா இந்த இமேஜை நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க கேமரா வச்சு சூப்பரா பண்ணிடலாம். இந்த மாதிரி திரைக்கதை ஒரு பியூர் டெக்னிக்கல் விஷயம் பாருங்க, அது என்னைக்கும் வெளியில வந்துருக்கும். ஆனா அது டெக்னிக்கல் விஷயம் கிடையாதுல்ல. அது ரொம்ப வந்து ஒரு மறைமுகமான ஒரு பொருளா இருக்கு. அது வந்து கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரிய சொல்ல நம்ம ஒரு டான்ஜென்ட்டான ஒரு ப்ராப்பா இல்லைங்கிறீங்க. கத்துக்கிறதுக்கு உட்காந்து ஒரு எக்யூப்டு ப்ராப்பா இல்லைங்கிறீங்க திரைக்கதைங்கிறது. கேமரா மாதிரி. இன்னொன்னு, திரைக்கதைய பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லி கொடுக்குற புத்தகங்கள் உண்டு. நம்ம புக்கே 2 வந்திருக்கு. ஆனாலுமே இந்த புக்கை படிச்சுமே கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு புரிதல் தான் இருக்கும். அதுதான் திரைக்கதை. கரெக்ட்.
அது வந்து இதுதான் திரைக்கதைன்னு ஒரு 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 100% தெளிவான ஒரு ஒரு டான்ஜிபிள் விஷயத்தை நீங்க எடுத்து ஒருத்தர் கையில போடவே முடியாது. அதனாலயே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். அதை நான் வந்து இப்ப பாக்கியராஜ் வந்து திரைக்கதை என்னன்னு வெளியில சொல்றாருன்னு வைங்களேன், அந்த இடத்துல உடனே மணிரத்னம் உள்ள வந்து அது இல்ல திரைக்கதை, திரைக்கதைங்கிறது இது அப்படின்னு இன்னொன்னு சொன்னாருன்னு வைங்க. இப்ப பாக்கியராஜ் படங்கள்ல பெரிய பெரிய வசனங்கள் வரும், மணிரத்னம் வசனமே வைக்காத கம்மி கம்மி வசனம் வைக்கின்னு சொல்லுவாரு. இப்ப இதெல்லாம் இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பம் வரும்ல, அப்ப எதுதான் திரைக்கதை அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. அநேகமா அதுதான் காரணம்னு எனக்கு தோணும். கரெக்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துட்டு ஐம் ரீஃப்ரேசிங் நீங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஈகோங்கிற ஆஸ்பெக்ட் வந்து அந்த மாதிரி பார்க்காம நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு ஆர் டிரெக்டர்ஸ் ஆர் ஹேவிங் ஃபியர் டு ஹையர் ரைட்டர். ரைட்டர் உள்ளே வந்தால் வந்துட்டு தங்களுடைய டிரெக்டோரியல் ஃப்ரீடம் போயிடும், ஒரு குறிப்பிட்ட மாதிரி இமேஜின் பண்ணி போன்ற மாதிரி ஃபியர் இருக்கா, இன்னும் நிலவிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபியர் கிடையாது. ஏன் தெரியுமா? அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்ப வந்து பாரதி ராஜா வந்து தானே திரைக்கதை எழுதின படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்ட். பாரதி ராஜா எப்பவுமே ரைட்டர்ஸ் வச்சு தான் எழுதுறாரு. செல்வராஜ் மாதிரி ஒரு ஆள் வராரு, ராஜேஸ்வர் மாதிரி ஒரு ஆள் திரைக்கதை எழுதி கொடுத்தாரு, இந்த மாதிரி பல பேர் எழுதி கொடுக்குறாங்களே. இப்போ இந்த மாதிரி தான் பாலச்சந்திரன் அனந்துவை வச்சு எழுதினாரு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஸ்ரீதருக்கு வந்து பாக்யராஜுக்கு ஒரு ரைட்டிங் டீம், டிஸ்கஷன் டீம் இருக்கு. கரெக்ட். இப்படி பெரிய டைரக்டர்கள் நீங்க யாரை பார்த்தாலுமே மணிரத்னத்துக்கும் அப்படி ஒரு டீம் இருக்கு, கௌதம் வாசுதேவுக்கும் அப்படி ஒரு டீம் இருக்கு நான் கேள்விப்படுறேன். மணிரத்னத்துக்கு ஒரு டீம் இருக்கு. ஆனா மணிரத்னம் இருக்கிற டீம்ல மணிரத்னத்துடைய பேர் வர மாட்டேங்குது. கதை திரைக்கதை மணிரத்னம் தானே வருது. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு எவ்வளவு பெரிய டீம் வச்சு டிஸ்கஸ் பண்ணாலும் இப்போ அதுக்கு இப்போ கதையை கரெக்டா ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் கொண்டு போற வேலை டைரக்டரோடது. கரெக்ட். அதனால இப்போ 1000 பேர் 1000 ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த சீன் நல்லா இல்ல, இந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு புது சீன் சொல்லலாம். இப்போ கிரெடிட்ஸ்னு ஒண்ணு எங்க உள்ள வருது அப்படின்னா, ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவை நீங்க வந்து ஏதாவது மாற்றியோ மிருகம் வைத்தோ கொடுத்து இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பேர் கிரெடிட்ஸ்ல வரும். அதுதான் நியாயமும் கூட. இல்லாட்டி பொதுவா அவங்க டைரக்ஷன் டீம்லயே டிஸ்கஸ் பண்ணதுனால டைரக்ஷன் டீம்ல நம்ம அவங்க பேருங்க. ஓகே, இப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து ரீசன். அதே அதாவது ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க டைரக்டர் ஆரம்பத்துல இருந்து. தமிழ் சினிமா ஆரம்ப காலத்துல இளங்கோவன் எழுத ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. பட் என்னன்னா சில அது இது ஒரு பொதுவான ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? நான் வந்து உங்களோட புரிதலை வந்து முற்றுமாக நிராகரிக்க மாட்டேன். புரியுது புரியுது புரியுது. சில பேருக்கு அது இருந்திருக்கலாம். அதாவது என்னடா இது, சில பேர் கோஸ்ட் ரைட்டிங் நிறைய பண்ணிருக்காங்க. ஆமா, இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு, நான் அதை மறுக்க மாட்டேன். அப்போ பெரும்பாலும் இப்படிதான் ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு டீம் இருக்கும், அந்த டீமோட பேர் டைரக்ஷன் இதுல வந்துடும். புரியுது. மேக்ஸிமம். ஓகே. இது 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 கொஞ்சம் வந்துட்டு திஸ் क्वेश्चन இஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ ஃபியூச்சர் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ். எப்படின்னா வந்துட்டு சுஜாதாவுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிற கான்செப்ட், சுஜாதா வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் டயலாக்ஸ் எழுதும் போதே ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுத்தாலும் சங்கர் சொல்லியிருக்காரு ஒரு. சுஜாதாவோட நான் ஒர்க் பண்ணும்போது டயலாக்ஸ் தான் கேட்போம் அவர்கிட்ட, பட் அவரே ஆல்மோஸ்ட் ஸ்கிரீன் பிளே டயலாக்லேயே முடிச்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சுஜாதா அப்படிப்பட்ட ஒரு அது மாதிரி ஸ்டைலான பர்சன். என்னதான் சங்கர் படம் எடுத்தாலும் சுஜாதாவுடைய ஸ்கிரீன் பிளே தான் வந்துட்டு டிரைவ் பண்ணும், அது டயலாக்லேயே முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டயலாக் ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து எப்படி பார்த்தாலும் ஆன் த போர்டு வந்து இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி பார்த்தாலுமே. பட் இது எஸ்பெஷலி தமிழ் சினிமா இப்போ கூட சுதா குங்கரா பண்ண படம் வந்து டயலாக்ஸ் வேர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதுதான் கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட்டே ஹேண்டில் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். சூரரை போட்டிருக்கு அந்த சுதா குங்கரா, அது தனியாக ஹேண்டில் பண்ணாங்க. வர டவுட்டு தான், சரியா வராது, அவங்களே சொன்னாங்க சரியா வராதான். ஸோ அதனால அப்படி பண்ணாங்க. ஸோ இப்போ நான் இப்போ கரெக்டாக நான் இப்போ ஒரு பையன் நான் உள்ளே வரேன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரேன் நான். ஸோ ஒரு டேரக்டர்கிட்ட நான் வந்து என் ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது ஹவ் யூ ஃபீல் லைக் தட்? நான் சொல்கிறது எப்படின்னா வந்துட்டு இது கொஞ்சம் டெக்னிக்கலாக புரியும், வியூவர்ஸ் புரிஞ்சவங்க எனக்கு ஈஸியாக இருக்கும், பட் சாருக்கு நல்லா கருந்தில் ஜிக்கு நல்லா புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கெலட்டன்ங்கிறது வேறு, டயலாக்ங்கிறது வேறு. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு போடுவோம், டயலாக்ஸ் வந்து நம்ம ஃபில்லராக போட்டு கொடுத்துருவோம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல. இப்போ நான் ஒரு டேரக்டர் வந்து போடுவோங்கிறது ரூல் கிடையாது, போடப்படலாம், அங்கேயே நல்ல டயலாகும் எழுதப்படலாம். ஆமா, இல்லை நான் என்ன சொல்றேன்னா என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கூட நான் ஹையர் பண்றாங்க, டயலாக் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் உள்ள வரேன், இப்போ நான் என் டேரக்டர் போயிட்டு நான் கொடுக்கும்போது டயலாகோட கொடுக்கறது வந்து நல்ல ஆப்ஷனா இருக்குமா, இல்லை வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை மட்டும் வேலை இதாக மட்டும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கிளாட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஓகே, அது வந்து உங்களோட திறமையை பொறுத்த விஷயம் தான். அதாவது நீங்க என்ன சொல்றது, யாரா இருந்தாலும் அவங்க எது இப்போ சில பேருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே டயலாகோட சேர்ந்து வரும், அது அவங்களோட ஸ்டைல். டயலாக் எழுதுனா தான் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் ஆகும், அவங்களுக்கு தோணு எழுதிடுவாங்க. பொதுவா ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு பேசிக் வெர்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 20-30 தடவை அடிச்சு திருச்சி எழுதுறது தான் ஸ்கிரீன் பிளே. அதனால பேசிக் வெர்ஷன்ல டயலாக் இருந்தாலுமே ஃபைனல் வெர்ஷன்ல வரும்போது டயலாக் எப்படியுமே அடிச்சு திருத்தப்பட்டு இம்ப்ரவைஸ் ஆகி தான் வரும்.
நான் அப்படி சொல்றேன். அதாவது நீங்க எழுதும் போது உங்களால எப்படி எழுத முடியுமோ அதை எழுதிடுங்க. ஏன்னா பேசிக்கா வந்து நம்ம இப்போ ஒரு சினாரியோ எழுதும் போது, ஒரு சீன் எழுதும் போது ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போய் பேசும்போது என்ன மாதிரி பேசுறாங்கிற ஐடியா நமக்கு இருக்கும்ல. அதை பேஸ் பண்ணி டம்மியா கூட நீங்க டயலாக் எழுதலாம். அதுவே ஒரு ரெஃபரன்ஸா இருந்து அது நாளைக்கு திருத்தப்படலாமே, அப்படி சொல்றேன். ஆமா, யூர் ரைட். அது செட்டை கிளீனா போயிட்டு இருக்கு. ஸோ இது திரைக்கதைங்கிறது அடிச்சு சிக்கிறது தான், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. இது ஒரு பக்கம் நல்ல ஒரு டிப்பு, இப்படி போறது கரெக்டா இருக்கு. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிராண்ட் பேஸ்டு மூவிஸ் நிறைய வருது. கிராண்ட்டுக்கு போற படங்கள் எனக்கு வந்து நான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய உருவாயிட்டு இருக்காங்க. தேவர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ பவுண்டட் ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஸ்கிரிப்ட்னாலே என்ன இப்போ தான் நம்ம சமூகத்துக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பட்டி கட்டிக்கிட்டு பசங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கையில் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட்டுங்கிறானுங்க, அமெரிக்கன் வே ஆஃப் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்டுங்கிறானுங்க, இந்தியன் வே ஆஃப் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்டுங்கிறாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே வந்துட்டு ஒரு கிளாஸஸே போயிட்டு இருக்கு, டூல்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியும் நமக்கு. ஸோ இதை வந்து ஒன்றுமே தெரியாமல், ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போதும் எப்படி வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இதெல்லாம் நான் நுவான்சஸ்லாம் கற்றுக்க முடியும்? இப்போ நான் சிம்பிளாக இந்த கொஸ்டினோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனாக கேட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்குள்ளே வரேன். எனக்கு வந்து ஃபைனல் டிராஃப்ட்டை பற்றி தெரியவே தெரியாது. ஸ்கிரிப்ட் அதில் வந்து 10 அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போது ஃபைனல் டிராஃப்ட்னு கொடுத்துட்டாங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் அமெரிக்கன் ஸ்டைல்னு இருக்குது, ஜெர்மன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது, ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, சிட்டிசன் கெயின்லாம் உருவாக்கும் போது அந்த ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ டைப் பண்ணுறேன், எங்கேயோ ஃபாண்ட் வருது, திடீர்னு எக்ஸ்டீரியர்னு அதுவே போட்டுக்குது, ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாதிரி டூல்ஸை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான இடத்துல இருந்தே நம்ம, ஏன்னா நான் எப்படி வந்தாலும் அதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி திரைக்கதைங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட் கிடையாது. அதாவது இந்த மட்டனம்லாம் பாட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். இதனாலதான் இத்தனை திரைப்பட கோர்ஸுகள் இருந்தாலும், திரைக்கதைங்கிறத பல தடவை சொல்லி கொடுத்தாலும், வெளியில வர்ற கன்சிடரபிளான ஆட்கள்ல திரைக்கதை மட்டும் எழுதக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஃபர்ஸ்ட் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். பேசிக்கா நம்ம திரைக்கதை எழுதணும்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது வந்து நம்ம சொல்ற கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், சொல்ற கதை சுவாரஸ்யமா இருக்கும். இத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே, இப்போ கதை அப்படின்னு எடுத்தாலே தமிழ்ல வந்து ஆயிரக்கணக்கில் படம் இருக்கு, உலகம் பூரா லட்சக்கணக்கில் படம் இருக்கு. எல்லா கதையும் ஆல்ரெடி வந்துருக்கு இல்ல. பேசிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு எய்ம் தான் இருக்கணும். என்னன்னா நான் சொல்ற கதை வித்தியாசமா இருக்கணும், இது வரைக்கும் வந்திருக்க கூடாது, இல்ல இது வரைக்கும் வந்திருக்கிற அதே மாதிரி படங்களை விட இது நல்லா இருக்கும். எடுத்துட்டு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு பேசிக் நான் அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், சீன்களை வித்தியாசமா யோசிக்க தெரிஞ்சிருக்கணும், சீன்களை சினிமாட்டிக்கா யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். இது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே தான் இல்லை. And can you elaborate that point cinematic? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ் பத்தியும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கலையை நல்லா கத்துக்கிட்ட அப்புறம் நமக்கு டூல் யூஸ் ஆகும். வந்து நீங்க நல்லா வந்து வீணை வாசிக்க படங்கள் அப்புறம் வீணை வச்சுக்கிட்டு நீங்க கச்சேரி பண்ணலாம். ஓகே, புரியுது. வீணை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே வீணை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, டிங்கு டிங்கு சவுண்ட் தான் கேட்கும். இல்ல, அது ஏன் கேட்கறேன்னா, இந்த பியூர் சினிமா வந்து தே ஹவ் டன் ஒன் பியூட்டிஃபுல் திங். நான் அதை உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. பியூர் சினிமா ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க ஃபியூ மந்த்ஸ் பேக். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜிம்மி ஜிப்னா என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியும், பட் புதுசா வரவங்களுக்கு தெரியாதுன்னாரு. இப்போ ஸ்கிரீன் பிளே டிபார்ட்மெண்ட்ல ஐ ட்ரை டு எஜுகேட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூஸ், ஐம் நாட் அ ட்ரெயினர் லைக் யூ, பட் வர தெரிஞ்சதே சொல்லுவேன். இப்படி வரும்போது இப்படிதான் வந்துட்டு எக்ஸ்டினா என்ன, எக்ஸ்டீரியர்ன்றது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் பண்ணா எதுக்கு நீ தேவை கிடையாது, எக்ஸ்டீரியர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் போட்டுக்கிட்டு அப்படி டிஃபரன்ஸ் கிடையாது, அதெல்லாம் சொல்லி புரிய வைப்போம். இந்த மாதிரி திரைக்கதைக்கு வந்துட்டு ஒரு பேசிக்காக என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது புக்ஸ் இருக்கா? இது வந்து எல்லா புக்லயுமே இருக்கும். திரைக்கதை எழுதலாம் வாங்க, நம்ம புக்கை வாங்கி படிச்சாலும் அதுலயும் அதை பத்தி எழுதி, ஆமா உங்க புக்ல இருக்கு, எழுதியிருப்பாரு. சோ இதுக்கு மட்டும், அதாவது திரைக்கதைங்கிறதுக்கு தமிழ்ல இந்தியால குறிப்பா தமிழ்ல வந்து ஒரு ஃபார்மேட் இது வரைக்கும் கிடையாது. ஹாலிவுட்ல ஒரே ஒரு ஃபார்மேட் தான் இருக்கு. அந்த ஃபார்மேட் இல்லாம அங்க திரைக்கதை நம்மளா தூக்கி போட்டுருவாங்க. அதனால அந்த ஃபார்மேட்டை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அதுதான் பவுண்டட் ஸ்கிரிப்ட்ங்கறாங்க, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுதான் அங்க பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து அதே ஃபாண்ட்ல எழுதணும்னு அவசியம் இல்ல, ஃபாண்ட் மாத்தலாம். நம்ம வந்து ஒரு சைடு டிஸ்கிரிப்ஷன் இன்னொரு சைடு டயலாக்னு மாத்தி எழுதலாம். அதெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஃபார்மேட் கிடையவே கிடையாது. அதனால இந்த திரைக்கதை டெம்ப்ளேட் இப்ப கத்துக்க வேண்டிய தேவையும் கிடையாது நான் நம்புறேன். அப்படி புரியுது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நம்ம திரைக்கதை ஒவ்வொரு சீனோட தலைப்பை படிச்சாலே படிக்கிற ஆளுக்கு அது என்னன்னு புரியணும், அவ்வளவுதான். அப்படி இருந்தா போதும். அதனால நீங்க வந்து அதை உங்க இஷ்டத்துக்கு கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கிடையாது. ஓகே, இப்போ ஏன் கேட்குறேன்னா, இப்போ கிராண்ட்டுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கோ ஏதோ ஒரு இங்கே இந்த வெஸ்ட் பெங்கால் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், இப்போ டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சைட்லேருந்து ஒரு கான்டென்ட் அனுப்புகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த கிராண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தே நீட் அ பவுண்டட் ஸ்கிரிப்ட். அவன் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கான். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து இந்த இதுதான் யூஸ் பண்ணணும்னு நம்மக்கிட்ட பசங்கள்கிட்ட கொடுத்துட்றானுங்க.
தமிழ் பசங்க பயங்கரமான கதைகள் வச்சிருந்தாலும் பயங்கரமான ஐடியா, ஐம் டாக்கிங் அபவுட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரி தாட் ப்ரோவோக்கிங் ஐடியாஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு சிக்கல் வந்து மாட்டிக்கிட்டு தே ஆர் ஹையரிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் விச் இஸ் a வெரி குட், ஒரு வகையில் நல்லது ஆக்சுவலாக. ஸோ எப்படியும் போகுது கதை சொல்லலான்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ லைக் யூ செட், ஃபஸ்ட்டு இந்த எஜுகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த டூலுக்கு போகிறதா வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் isn't the industry is pushing us little bit fast? ஓகே, ஆக்சுவலி சாஃப்ட்வேர்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரே சமயத்தில் 4-5 வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் ப்ரமோஷன் கிடைக்கும், அப்பதான் சம்பளம் ஜாஸ்தி ஆகும். அதை வந்து இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மாவே கொண்டு வந்துட்டாங்க இப்போ. அந்த மாதிரி அப்படிதான் நானும் இதை பார்ப்பேன். ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு சூழல்ல இருந்து மேல வந்தா கூட நம்ம வந்து டெஃபினட்டா நமக்கு நம்ம போற விஷயத்துல வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கான டேர்ம்ஸ் இப்போ, அதுக்கான மீன்ஸ் இப்போ இருக்கு. வந்து இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட் இருக்கும்போது நீங்க எதை தட்டாலும் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். அது தப்பா இருந்தாலும் அது வந்து சரியான ஆன்சர் நோக்கி உங்களை புஷ் பண்ணும். அதனால நம்ம அது வந்து இப்போ திரைக்கதை நீங்க வந்து ஒரு ஒரு கிராண்ட்டுக்காக நீங்க வந்து ஒரு திரைக்கதை எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டாலே அவன் என்ன கேட்கறானோ அதுபடி நம்ம கொடுக்கிறது நல்லதுதான். அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கும் போதே நீங்க வந்து ஸ்கிரீன் பிளே டேர்ம்ஸ் அப்படின்னு கூகுள்ல போட்டாலே வந்துடும். பேசிக், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஃபார்மேட் பண்ணணும்னா இப்ப செல்டெக்ஸ் இருக்கு. செல்டெக்ஸ் வந்து இருக்கிறதே பேசிக்கான ஒரு டூல். ஆமா, நல்ல டூல். எப்படி இருக்கு? நான் ட்ரை பண்ணல, நான் சொல்லலாம்னு சொன்னாங்க எல்லாருமே. நான் ஆக்சுவலி ஃபைனல் டிராஃப்ட்ல இல்லாத பல அட்வான்டேஜஸ் செல்டெக்ஸ்ல உண்டு. ஃபைனல் டிராஃப்ட் நீங்க தமிழ்ல டைப் பண்ண முடியாது, யூனிகோட்ல டைப் பண்ண முடியாது. நான் ஃபைனல் டிராஃப்ட்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. அப்படியா? ஓகே. சோ அது செல்டெக்ஸ்ல அது முடியும், யூனிகோட் முடியும். அந்த செல்டெக்ஸ் இஸ் ஃப்ரீ. இப்போ வந்து அவன் கொஞ்சம் ஆன்லைன் பண்ணிட்டான். இப்போ நீங்க அந்த அந்த இண்டிவிஜுவல் டெஸ்க்டாப் டூலை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அவன் வந்து இப்போ ஆன்லைன் பண்ணிட்டான், நீங்க தனியா டெஸ்க்டாப்ல வச்சு பண்ண முடியாது. இருந்தாலும் பழைய செல்டெக்ஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ சில சில குறுக்கு வேலைகள் செஞ்சா நீங்க மாட்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க பண்ண முடியும். சரி, ஓகே. இந்த செல்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, பெஸ்ட். எல்லாருமே நான் சொல்றேன். தமிழ் சினிமால மிகப்பெரிய டைரக்டர்ஸா இருக்கிறவங்க கூட பல பேர் செல்டெக்ஸ் யூஸ் பண்றவங்க நான் பார்த்தேன். ஐ திங்க் கௌதம் மேனன் ஆல்சோ யூஸ் தி சேம் கைண்ட் ஆஃப் திங். ஐம் நாட் ஷூர். கேலி இந்த டேர்ம் நீங்க சொல்லும்போது எனக்கு கனெக்ட் ஆன கௌதம், பிகாஸ் கௌதம் வந்து தமிழ்ல டைப் பண்ண மாட்டார். he used to write. அதனால அவர் ஃபைனல் டிராஃப்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஆமா, வாய்ப்பு தெரியல எனக்கு. தமிழ்ல இங்கிலீஷ்லயே அடிச்சிடுவாங்க. சரி, ஓகே. இது ஒரு சினிமா டூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், டு யூ ஃபீல் தமிழ் சினிமா ஹாஸ் டெவலப்டு இன் பாஸ்ட் 10 years? 100%. In content wise, I'm just putting a little bit of stress in this question for you. Content wise, content providing capacity லியும் innovationsலியும் வந்துட்டு தமிழ் சினிமா இந்த 10 வருஷத்துல நல்லா டெவலப் ஆயிருக்குன்னா அது எந்த பாயிண்ட்ல டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஐடியா இருந்தால் அதுவும் நீங்க சொல்லலாம். சரி, அதை பத்தி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு ஆர்டிகல் எடுத்திருக்கேன். என்னன்னா, மலையாளத்துல நியூ வேவ் ஃபிலிம்ஸ்னு ஒரு தர புது வேவ் ஃபிலிம் வர ஆரம்பிச்சு. அதாவது மலையாளத்துல இந்த நியூ வேவ் மூவ்மெண்ட் வந்து 2-3 தடவை நடந்திருக்கு. அப்பப்போ நடக்கும், 20 தடவை நடக்கும். அவங்க தான் பயோனியர்ஸ் எப்பவுமே. எது அவங்க தான் பயோனியர்ஸ் எப்பவுமே இதுல. கண்டிப்பா சொல்லலாம். அத வந்து இப்போ ரீசெண்டா நடந்த நியூ வேவ் மூவ்மெண்ட் 2012, 2011 அந்த டைம்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மலையாளத்துல பல புதிய வித்தியாசமான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றது பத்மராஜன் அவங்க டைமுக்கு அப்புறம் அவங்க வந்ததே ஒரு நியூ வேவ் தான். பரதன், பத்மராஜன் எல்லாம் வந்து படம் எடுக்க நியூ வேவ். அதுக்கப்புறம் வந்து கிளீஷேடா சில படங்கள் வர ஆரம்பிச்சு, சில வருடங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் மலையாள படங்கள் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு நியூ வேவ்னு வர ஆரம்பிச்சது 2012, 2013 அந்த மாதிரி டைம்ல தான். சட்டத்தின் முறையத்தை அப்பதான் வந்து நினைக்கிறேன். சட்டத்தின் முறையத்துல இருந்துன்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு குத்து மதிப்பா. அதுக்கு முன்னாடி கூட 2-3 படங்கள் வந்திருக்கலாம். பட் சட்டத்தின் முறையத்தை நம்ம பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கலாம். இந்த சட்டத்தின் முறையத்தை அங்க வரும்போதுதான் தமிழ்ல வந்து பீச்சா, சூதுக்கவும், அப்புறம் இவரு நம்ம ரஞ்சித் படம் கட்டகத்தி இதெல்லாம் வருது. கட்டகத்தி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பீச்சா, அப்புறம் சூதுக்கவும் வந்துச்சு. இந்த மாதிரி இப்ப நேரம் வருது தமிழ்ல. இதெல்லாம் வரும்போதுதான் தமிழ்லயும் அது நியூ மூவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே படம் எடுக்க ஆரம்பிச்சு வித்தியாசமான படங்கள் கொடுத்தாங்க. அதான் அந்த நாளைய இயக்குனர் பேட்ச் ஸ்டார்டிங் இயர் சொல்லலாமா? நாளைய இயக்குனர் பேட்ச் ஆரம்பிச்சது இல்ல. ரஞ்சித் நாளைய இயக்குனர் கிடையாது. ஆனா ரஞ்சித் வந்து அட்டகத்தி சூப்பரா கொடுத்தாரு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த டைம் நம்ம வச்சுக்கலாம். நாளைய இயக்குனர்கள் நம்ம பொதுவா முத்திர குத்தலாம்னா அந்த டைம் வச்சுக்கலாம். ஓகே, புரியுது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் நாளை, அப்புறம் காதலும் கடந்து போகும், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி முண்டாசுப்பட்டி வந்துருச்சு, அப்புறம் மரகத நாணயம் வருது. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பேட்ச் இருக்குல்ல, ஒரு கேங். அவங்க கொடுக்க ஆரம்பிச்ச படங்கள் வந்து அதுதான் தமிழ்ல நியூ வேவ் மட்டும் நான் சொல்லுவேன். இதுக்கு மறுக்கிறவங்க மறுக்கலாம், அவங்களோட காரணத்தை சொன்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி. பட் பொதுவா சொல்றேன்,
இல்ல இந்த மறுக்கிறவங்க ஆஸ்பெக்ட்லயும் நான் ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்றேன். நான் மறுக்க அந்த சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க இந்த கேள்வியை மறந்துடாதீங்க. இப்போ இந்த மூமெண்ட் இந்த பேட்ச் வருது இல்ல, இது வந்து ஒரு டைப். இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. சோ இதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து பொல்லாதவன் வருது இல்லையா, 2007 2008 இல்ல. ஆமா, அந்த டைம் தான் வருது. யா, சோ இப்போ இந்த மாதிரி படங்கள் வெற்றிமாறனோட அறிமுகம்னு வச்சுக்கலாம். நம்ம அமீர், பருத்தி வீரன் எடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா, கொஞ்சம் அந்த டைம் தான் பருத்தி வீரன் இதெல்லாம் அமீர் வெற்றிமாறன் ஒரே டைம்ல தான் எடுக்கிறாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி அந்த பீரியட நம்ம பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கலாம். அங்க இருந்து தமிழ்ல டெஃபினட்டா ஸ்கிரீன் பிளேல நிறைய மாற்றங்கள் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க நல்ல ஸ்கிரீன் பிளே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் வந்து வர்ற எல்லா படங்கள்லயுமே முக்காவாசி திரைக்கதை வித்தியாசமா தான் இருக்கு. அதனால நான் இந்த டைம் சொல்லுவேன். நீங்க வந்து 10 வருஷம் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து இந்த 2007 இந்த பருத்தி வீரன் பொல்லாதவன் அந்த டைம்ல சொல்றேன். அதுல இருந்தே வருது. ஓகே, மோர் தென் a decade. நான் அப்படி சொல்றேன். நல்லது, கரெக்ட். அந்த நீங்களே ஆன்சர் பண்ணி அதான் நான் கேட்க வந்தேன். நான் இவங்கள சொன்னீங்களே வெற்றிமாறனை விட்டீங்கன்னு கேட்க வந்து நீங்களே ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்ஃபுல்லி யூ சேவ்ட் மை கொஸ்டின். You saved my question anyway. So okay, this is literally அந்த பேருக்கு உகந்த ஆள் தான் அவரு. ஆனா இன்னொன்னு அரக்கன்னு நான் சொல்ற அரக்கன்ற டைமே இப்போ வந்து பொலிட்டிக்கலா யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் அவரு போயிட்டு இருக்கு. ஆமா தயவு செஞ்சு அதை விட்டுருங்கப்பா. இது வந்து ஜெனரலா சொல்றது. அரக்கர் குரூப்ஸ் இஸ் டிஃபரண்ட். சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து நம்ம விஜய் இவரு நலன் குமாரசாமி வந்து இசை அரக்கன் அப்படின்னு அவர் Facebookல இருந்தப்போ ஒரு சும்மா கேஷுவலா போட்டுருந்தாரு. ஆமா உடனே வந்துட்டாங்க. அது வந்து வைரலா பரவிச்சு, இசை அரக்கன் சந்தோஷ் நாராயணன் அந்த மாதிரி சொல்லல. அது மாதிரி ஓகே, தட்ஸ் குட், ரியலி இட்ஸ் a good thing, right? அது என்ன காயின் அவன் அரக்கங்கிறத அவன் அப்போ எடுத்து சொத்தாடா யாரோ முன்னால வச்சுக்கலாங்க மாதிரி வைக்கும். ஸோ இது இந்த ஒரு சொசைட்டி இப்படி தமிழ் சினிமா டெவலப் ஆகிட்டு ஒரு பக்கம் இருக்கு. ரைட்டர்ஸ் கொலாபரேஷன்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்குது இப்போ நமக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்றபடி ஆரம்பத்துல இருந்தே ரைட்டர்ஸ் கொலாபரேஷன் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரத்வாஜ் வந்து நம்ம உட்கார வச்சு டிரெக்டர்ஸை கூப்பிட்டு வச்சு ரவுண்ட் டேபிள் பேசுறாங்க யூடியூப் சேனல்ஸ். ஹவு ரைட்டிங் எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அது ஆப்வியஸ்லி அங்கேருந்து வரதான். ஸோ பட் இனிஷியேட்டிவ் எடுத்து ரைட்டர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டிலக்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தியாகராஜ் டிட் அமேசிங் திங் விச் he shared the scenes with everyone and they written every part was written by some other director. அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு அவங்க சொல்லியிருக்காங்களே, அதுல 1-2 பேர் வந்து எழுதினது சினிமால பார்த்தா டோட்டலா ஆப்போசிட், எதுவுமே இல்ல சினிமால. ஆமா கரெக்ட். ஆனா எழுதி கொடுத்தோன்னே பணத்தை கொடுத்தாரு ஃபுல்லா. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்ல. ஆமா, அது மாதிரி பண்ணி ஒரு சூப்பர் டிலக்ஸ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் ரெவல்யூஷனரி மூவிஸ்னு சூப்பர் டிலக்ஸ் வருது. அந்த வரட்டும் நான் ஒரு வகையில் பார்க்கறது சூரரை போட்டு கூட வந்துட்டு ஏன்னா ஒரு கொலாப் நல்லா இருந்தனால அது கூட ஒரு சைடில் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேரல் கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து ஐம் கோனா டேக் யூ பேக் டு 1930s ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? 1930s வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் சினிமாவில் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனரி ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகுது, சிட்டிசன் கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் ஷிஃப்டட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஒரு ஷிஃப்ட் ஏற்படுத்துது. சினிமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து மேங்கோட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஓஞ்சோட டிரெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாம் இருந்தாலும் ஃபோக்கஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. அதுலேருந்து வந்துட்டு அமெரிக்கன் சினிமா இஸ் கெட்டிங் எ நியூ ஃபேஸ். இப்போ வந்துட்டு ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிஸ்ட் வந்துட்டு பெருமையாக போயிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அமெரிக்கன் சினிமாவில் சிட்டிசன் கேன் வந்துட்டு ஒரு பாரை செட் பண்ணுது. அப்படி தமிழ் சினிமாவில் பியூர் நீங்கள் ஈஸ்ட்மன் கலர்னாலும் சரி, ஈஸ்ட்மன் கலர் முன்னாடி ஸ்ரீதர் பீரியடுக்கு முன்னாடி போனாலும் சரி, இந்த ஃபிலிம் இஸ் த என்ன சொல்கிறது, இந்த ஹொரைசன் சொல்லுவாங்கள்ல, ஹொரைசன்ஸ் எண்டும்பாங்கள்ல, அதுலேருந்து திரும்பினுச்சுரா அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த படமாக இருக்கும்? இதுதான் இன்னி வரைக்கும் சாம்பிளாக இருக்குன்னு எந்த படம் சொல்லுவீங்க நீங்கள் தமிழ் சினிமாவில்? அப்படி நான் ஒன்று சொல்கிறேன் இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து அந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த நாள் வந்து ஒரு பிரிட்டிஷ் படத்தோட என்ன சொல்றது, அது காப்பின்னு சொல்றதா, உருவப்பட்டதுன்னு சொல்றதா, இல்ல இன்ஸ்பிரேஷன் சொல்றதா எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து ரோஷவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் கிடையவே கிடையாது. அந்த நாள் வந்து இன்னொரு படத்துல இருந்து உருவப்பட்டது. அது வந்து அதை நான் எழுதியிருக்கேன், என்னோட திரைக்கதை நதியின் பயணம் கட்டுரையில் எழுதியிருக்கேன். அது என் பிளாக்லயே இருக்கு. டிஸ்பியூட் பண்றவங்க அந்த படத்தையும் எடுத்து பார்த்துக்கலாம். என்னன்னா வீணை பாலச்சந்தர் எடுத்த பல படங்கள் வந்து பல இங்கிலீஷ் படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதானே தவிர ஒரு ஒரிஜினலா ஒரு படம் எழுதினாரான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. யாராவது இருந்தா சொல்லுங்க. நான் வந்து டவுட் தான், முக்காவாசி அங்கேருந்து எடுத்தது தான். பட் ஆனால் அப்படியே எடுத்து விட்டாரு மேக்கிங்லாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க இப்படி கேட்குறீங்க இல்லையா, ஹாலிவுட்லயுமே பல காப்பிகள் நடந்திருக்கு. ஹாலிவுட் வந்து பெரிய ஒரிஜினல் ஃபில்ம் எல்லாம் கிடையாது, அங்கேயுமே பல காப்பிகள் இருக்கு. ஸோ இப்போ அத மாதிரி தமிழ்ல வந்து எது ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிலிம்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பல டைரக்டர்கள் பல படங்களும் அனாயாசமா ஹாலிவுட்ல இருந்து எடுத்திருக்காங்க.
நம்மளுங்க. அதனால ஒரிஜினாலிட்டிங்கிறது யாருகிட்ட இருக்கு, என்ன பண்றாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. வெளிப்படையா சொல்ல போனா அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சினிமாக்குள்ள திரைக்கதை எழுதிட்டு இருக்கிறதுனால திரைக்கதை என்னும் கலைக்கு நான் வந்து துரோகம் பண்ண விரும்புறேன். நான் வந்து இந்த படம் தான் பெஸ்ட், அந்த படம் தான் பெஸ்ட்னு சொல்றது இப்போ இன்ஸ்பிரேஷன் இல்லாம ஒரு படம் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி நம்ம வந்து இப்படி சொல்லலாம். அதாவது ஓகே, அதை நான் ஏற்கனவே எழுதுனதான். என்னன்னா இப்போ திரைக்கதை வைசா பார்த்தா ஸ்ரீதரோட எல்லா படங்கள்லயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா ஸ்ரீதருமே ஹெவிலி இன்ஃபுளுன்ஸ் தான் பை ஹாலிவுட். அது அவரே சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பாக்யராஜ் தான், சாரி, அடுத்தது வந்து பாரதி ராஜா தான். படங்கள்னு சொல்றதை விட நம்ம டைரக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, இப்படி போகலாம். புரியுது. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்ரீதர் நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஸ்ரீதர்னோடனே ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஒய் யூ லவ் காதலிக்க நேரமில்லை சோ மச். ஓகே, ஏன்னா அது வந்து இப்ப பார்த்தா கூட நம்ம ஒரு 60s இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு களமோட ஒரு படங்கள் ரொம்ப ரேர். இந்த படத்துக்கு அப்புறம் தான் கோபு இடம்பெற்ற, சித்ராலயா கோபு இடம்பெற்ற பல படங்கள் அப்படி இருந்துச்சு. கலாட்டா கல்யாணம் மாதிரி ஒரு படம் வந்துச்சு, உத்தரவெண்டி உள்ளேவா மாதிரி ஒரு படம் வருது. இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் காதலிக்க நேரமில்லை தான். காசிவாதன் கலோட எல்லாத்துக்குமே அதுல இந்த எல்லா படத்துக்கும் ஒரு லைன் இருக்கும், ஒரு ஜாலியான ஒரு மேட்சிங் லைன் இருக்கும். அது வந்து காதலிக்க நேரமில்லை தான் ஃபர்ஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னொன்னு அதை பார்த்தா ஒரு ஜாலியான ஒரு 60s இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும், மியூசிக்கல் பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் ரீசன். இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 60s வந்து கான்டெம்பரரியா காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சினிமாக்கு போய் பார்க்க விரும்பினால், அதாவது எண்ட் 50ஸ்லயும் ஏர்லி 60ஸ்லயும் சொல்றேன், ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு படத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சா அங்க வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆட்களோ, ரஞ்சன் மாதிரி ஆட்களோ, இல்ல பாகவதரோட கடைசி சில படங்களோ, ஹெவிலி எமோஷனலைஸ் படங்கள் தான் வந்துட்டு இருந்தது. ஜாலியான படம் ஐயோ ஒரு யங்கான ஒரு க்ரௌட வச்சு ஒரு படம் பார்க்கலாமே படம் இருக்காது. எல்லாம் வயசான ஹீரோக்களா இருப்பாங்க, இல்லைன்னா அடுக்கு மொழியில வசனம் பேசிட்டு இருப்பாங்க, ராஜா டெஸ்ட் போட்டு. இப்போ வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், தமிழ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதனாலயே பல பேர் ஹிந்தி படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க, இங்கிலீஷ் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது இப்போ நான் அந்த சிட்டிஸ்ன்னு இருக்கிற இடங்கள்ல சொல்றேன். இப்போ மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டியோ இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியோ அந்த மாதிரி இடங்கள்ல சொல்றேன். இப்போ நம்ம இன்னும் சவுத்துக்கு போக போக பல மக்களுக்கு வந்து தமிழ் படங்களே போதுமானதாக இருந்துச்சு, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். இப்போ மணிரத்னம் சொல்லியிருக்காருல்ல, அந்த ஆஸ்பெக்ட்ல மணிரத்னம் வந்து காலேஜ் படிக்கும் போது அவருக்கு என்னென்ன இன்ஃபுளுன்சஸ் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. பரத்வாஜரங்கன் கிட்ட அவர் டீட்டெயிலாவே அதை பத்தி சொல்லியிருக்காரு. அவர் காலேஜ் படிக்கும் போது இருந்த மியூசிக் பேண்ட்ஸை பத்தி, அவர் படங்கள் பத்தி, அந்த ஸ்டைல்ல தான் நான் என் படங்கள் எடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ என் மாதிரி ஒருத்தன் காலேஜ் படிக்கிற ஒருத்தன் என் வயசுல படம் பார்க்க நினைச்சான்னா எந்த மாதிரி படம் இருக்குமோ அதுதான் நான் எடுக்க விரும்புறேன்னு மணிரத்னம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் ஸ்ரீதர் உள்ள வராருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கல்யாண பரிசு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கேஷுவலா ஜெமினி கணேசன் இங்கிலீஷ்ல அங்கங்க பேசுவாரு. அது ஒரு கௌதம் படத்துக்கு முன்னோடின்னு வச்சுக்கலாம், மணிரத்னம் படத்துக்கு முன்னோடின்னு வச்சுக்கலாம். ஸ்ரீதரோட எல்லா படங்களும் அப்படிதான் இருக்கும். ஸ்டைலைஸ்டான ஒரு டைரக்டர். அதனாலயே சவுத்ல ஒரு படம் ஓடி இருக்குமான்னு எனக்கு டவுட். வந்து இது சிட்டிஸ்க்கா நல்லா ஓடி இருக்கும், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. தமிழ்நாடு பூரா ஓடுற மாதிரி கூட ஒரு படங்கள் எடுத்தாரு. நெஞ்சில் ஒரு அலையம் இருக்கான், அது தமிழ்நாடு பூரா ஓடி. ஆமா, அந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி நம்ம அதான் இப்போ அந்த 50s 60s வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் படம் பார்க்கணும்னு நினைச்சா ஸ்ரீதர் படங்கள் தான் வந்து மெயின். ஸோ அப்போ ஸ்ரீதர் கேன் பி தி பாயிண்ட், கர்விங் பாயிண்டா இருக்கு. ஓகே, அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் திரைக்கதை எழுத வரும்போது அவர் வயசு 19 20, அவர் படம் எடுக்கும் போது அவர் வயசு 26 27 கல்யாணம் படிச்சிருக்கும் போது. மணிரத்னம் வந்துட்டு மணிரத்னம், சாரி இன்டரப்ட், நீங்க சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. மணிரத்னம் எஸ் பாலச்சந்திரன் சொன்ன மணிரத்னம் வந்து ஒரு எஸ் பாலச்சந்திரோட இதுல அவருடைய நினைவு நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது சொன்னாரு, எஸ் பாலச்சந்தர் ஒரு கதை வச்சிருந்தாராம், கமல் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒருத்தன் வந்து கடற்கரையில போய் உட்காந்துருக்கானா, பீச்சுக்கு கலங்கரையோட கலங்கரை வச்சிருக்கானா. அதான் தெரியுமா, அந்த பேப்பர் வந்து ஒரு கையில கிடைக்குது, பார்த்தா அது நாளைக்கு வர நியூஸ் இன்னைக்கே வருது, டைம் டிராவல் அப்பயே யோசிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பயும் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ், தாட் ப்ரோவோக்கர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போவும் நான் வந்து ஆனா நான் வந்து நான் பாலச்சந்தர் பத்தி சொன்ன கருத்துனால யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா தயவுச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிப்பாரு. இந்த கோவம் இல்லை, நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. நான் உங்களுக்கு பத்தி மட்டும் சொல்ல, என்ன கேட்கறவங்க சில பேர் இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இளையராஜா பத்தி நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் எல்லாரும் கோவம் வருது இல்ல. அந்த மாதிரி சில பேர் பாலச்சந்திர ரசிகர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்றேன், இப்போ இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது தப்பு இல்லைங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது இன்ஸ்பயர் ஆகிறது தப்பு இல்லை. ஆனா எஸ் பாலச்சந்திரன் அதை சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்னு அவர் ஜாவர் சீதாராமன் கூட கொலாபரேட் பண்ணுவாரு நிறைய. ஜாவர் சீதாராமன் வந்து ரைட்டர். ஜாவர் சீதாராமன் வந்து இங்கிலீஷ்ல அப்படியே எடுத்துட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள். ஆனா அவரே சொல்லியிருக்காரு, அவர் நிறைய அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுற ஆள்னா அவரை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க சாய் விசித்ரா பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வர்ற பழம்பெரும் அசாமிகள் வந்து ஜாவர் சீதாராமன் பத்தி சொல்லுவாங்க. அவர் ஒரு புத்திசாலிங்கிறதுல மாட்டு கருத்து இல்லை, ஆனா அவர் சுட்டாரு, அதை நம்ம மறுக்க முடியாது.
ஆமாம், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரணடைஞ்சிருந்தான். அதுக்காக சொல்றேன். இது ஓகே. சி இப்படி வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கு. ஒரு யதார்த்த சினிமான்னு சொல்றாங்க. சிட்டிசன் கேனிக்கே நான் திருப்பி எக்ஸாம்பிள் போறேன். ஒரு அது வரைக்கும் பார்க்காத ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிச்சு கடைசியில் ரோஸ் பட்னா என்னன்னு ஆள வச்சு கிளைமேக்ஸில் ரோஸ் பட்டுங்கிறது அவனோட பழைய நினைவுன்னு காமிச்சு. ஸோ இதெல்லாம் இட்ஸ் எ வெரி திங் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எமோஷனல்ஸோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு வந்துட்டு இருந்து நடுநடுவில் படங்களில் பிரதிபலிச்சு நடுவில் கொஞ்ச நாள் பெரிய பயங்கரமாக அந்த மாஸ் படங்கள்லாம் வந்து சும்மா வந்துட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு இப்படி இப்படின்னு போயிட்டு இருந்த மீறியும் ரியல் டைம் பீப்புள் அண்ட் ரியல் டைம் ஸ்டோரிங்கிறது வந்துட்டு அதிகமாக பேசப்பட்டு இப்போ ரீச் ஆகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த லாஸ்ட் டெக்கே தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. தமிழில் மைனா வந்துட்டு மைனா ஈவன் தோ ஐ ஹேவ் ப்ராப்ளம் வித் தட் ஃபிலிம், பட் இருந்தாலும் வந்துட்டு மைனா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் டாக்ட் அபவுட் யதார்த்த சினிமா அப்படின்னு வந்துட்டு ப்ரொஜெக்ஷன்லேயே வந்து யதார்த்தமான ஒரு படம் அப்படின்றது வந்து டெர்மினாலஜி வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு மைனா பீரியடில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கிரிட்டிக்ஸ்லாம் எழுதினாங்க பெருசாக. அதுக்கப்புறமேட்டு இந்த யதார்த்த சினிமா த ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேப்சரிங் எ லைஃப். அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் வந்துட்டு சினிமா சார்ந்து திரைக்கதை ஒரு கதை சார்ந்து இயங்குனது வந்துட்டு கேரக்டர் சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிது. அப்படி நீங்கள் பார்த்ததே வந்துட்டு இது வந்து பெஸ்ட் கேரக்டர் ட்ரிவன் மூவி எவர் ரிட்டன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? வீடு. எது? வீடு. வீடு பாலுமேந்திரோட வீடு. எக்ஸாக்ட். அதுதான் கேரக்டர் ட்ரிவன் மிகச்சிறந்த எக்ஸாம். ஏன்னா வந்து அந்த படத்துல நம்ம தமிழ் சினிமாவே ரொமான்டிசைசேஷன் தானே. எந்த எமோஷனலா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல போய் அதை பிடிக்க கொடுத்து அனுப்புறதுதான் தமிழ் சினிமாவோட டெக்னிக். அது தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமா, உலக சினிமாவும் வச்சுக்கலாம். உலக சினிமாவே பல படங்கள் வந்து இந்த என்ன சொல்றது துலாபாரம் மாதிரி உட்காந்து வேணும் ஒரு வாரம் பூரா அளவாமா ஹாலிவுட்லயும் இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. ஆனா தமிழ்ல அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சது வந்து வீடுக்கு ஒரு முக்கியமான பங்கு. தண்ணீர் அதுக்கு முன்னாடி வந்த தண்ணீர் பாலச்சந்தரோட. ஆமா. சோ அந்த மாதிரி அங்கங்க சில படங்கள் இருக்கு அங்கங்க. ஆனா அந்த படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவே மாறிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது சுத்தி இருக்கிற மற்ற படங்கள் எல்லாம் பயங்கர கமர்ஷியலைஸ் ஆகும். ஆமா. தமிழ் சினிமால திரைக்கதை எழுத வர்ற எல்லாருமே மறக்காம நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னன்னா நம்ம எந்த படத்துக்கு திரைக்கதை எழுத போறோம்? நம்ம கமர்ஷியல் படத்துக்கு எழுதுறோமா, இல்ல வந்து ஆஃப் பீட் வீடு மாதிரி ஒரு படத்துக்கு எழுதுறோமா, இல்ல ஆர்ட் பிலிம் எழுதுறோமாங்கிறத மனசுல வச்சுக்கிறோம். முக்காவாசி பேர் கமர்ஷியல் படத்துக்கு தான் எழுதுறோம். நியாயம். ஏன்னா கமர்ஷியல் படங்களாலதான் தமிழ் சினிமா இயங்கிட்டு இருக்கு. அதனால கமர்ஷியல் படங்கள் எழுதும் போது எந்த கமர்ஷியல் படங்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கில்லி மாதிரி ஒரு படம் எழுதலாமா, இல்லைன்னா தூள் மாதிரி ஒரு படம் எழுதலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைன்னா சிங்கம் மாதிரி ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த டைப்ல போயிடலாமா அப்படி யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கமர்ஷியல்லையே நம்ம கட் பண்ணி யோசிச்சா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஜானரா இருக்கு, ஒவ்வொரு வகை இருக்கு. நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோங்கிறத யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஸ்ரீதர் ஸ்டைல் தோக்கவே தோக்காது. ஸ்ரீதரை வந்து முன்னோடியா வச்சுக்கிட்டு அவர் மாதிரி எழுத ஆரம்பிச்சா தமிழ் சினிமால பல ஹிட்டுகள் கொடுக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு க்ளீனாக இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பாயிண்ட் கேட்க வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான். இந்த மாதிரியான ஸ்ரீதர் மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு கமர்ஷியல் படங்கள் கொடுக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் வீடு மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்போது தண்ணீர் வீடுன்னு பேசும்போது முக்கியமான இன்னொரு டேரக்டரை பற்றி நான் இங்கே வந்து பிச்சின் பண்ண விரும்புகிறேன். மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் வந்ததுக்கப்புறம் அந்த பீரியடில் வந்துட்டு தமிழ் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிகாஸ் இஸ் மை ஆசான் இன் இமோஷனல் வே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் சாருடைய படைப்புகள் வந்துட்டு ஒரு புது வகையான ஒரு என்ன சொல்கிறது பழைய விஷயத்தையே புதுசாக கொடுத்தது, புது ஜான்ரா கொடுத்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்த்து இப்போ அது மாதிரி ஒரு புது வகையான ஜானரா ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட்ல இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிள்ங்க. மகேந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய திரைக்கதை எழுத்தாளர், அதை நம்ம மறுக்கவே முடியாது. மகேந்திரன் சினிமாக்குள்ள அதாவது டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு. அந்த எல்லா படங்களுமே பக்கா கமர்ஷியல், அதாவது மட்டும் பயங்கர அவுட்ரைட் கமர்ஷியலுக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்காரு. அது வந்து அதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மகேந்திரனா இது அப்படின்னு நாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது அந்த தங்க பதக்கம் எல்லாருமே டிராமா செந்தாமரைக்கு எழுதி கொடுத்த டிராமாவை சிவாஜி வாங்கி கலத்துல அந்த படமா எடுத்தார். இப்போ வாழ்ந்து காட்டுகிறேன் மாதிரி ஒரு படம், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மகேந்திரன் டச்சே இருக்காது அதெல்லாம். நிறைக்கூடம் அது நல்லா ஓடின படம், அவரே அதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சில படங்கள் இருக்கு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா திரைக்கதைனா மகேந்திரனுக்கு என்னென்ன நல்லா தெரியும். டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பக்காவா திரைக்கதை எழுதி பிராக்டிஸ் ஆன ஆசாமி தான் மகேந்திரன். அவர் கூட நான் பழகியிருக்கேன். நான் பாப்டால இருந்தப்போ அவரு கூட நிறைய பழகியிருக்கேன். ரொம்ப 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 தங்கமான ஒரு ஆசாமி. ஆனா இப்ப நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன்.
மகேந்திரனோட ஜான்ரான்னு ஒண்ணு இருக்குல்ல, மகேந்திரன் படம் எடுக்க ஆரம்பிச்ச ஒரு வகை ரொம்ப புதுசா இருக்கு நீங்க சொன்னீங்களா, அது ஏன் புதுசா இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்புட்ஸ் இருக்கா, ஏன் அந்த மகேந்திரன் படங்கள் பார்த்தா அந்த ஃபீல் வருது? மகேந்திரனுடைய படங்களே புதுசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உதிரிப்பூக்கள் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அதுல வந்துட்டு த லைவ்னஸ் ஆஃப் த மூவி, அது வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இயங்கும். தமிழ் சினிமால ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கேரக்டர் வந்து நீ கெட்டவனா காமிக்க முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்பாங்கல்ல, அந்த பின்பத்தை உடைச்சிட்டு வந்துட்டு இப்படி யதார்த்தமான மனிதர்கள் வாழ்றாங்க. யதார்த்தங்கிறத வார்த்தைக்கான ஒரு டெஃபனிஷனா அந்த படத்தை பார்க்குறேன். ஏன்னா அவன் அந்த சீன்ல வந்துட்டு ஒரு ஒரு துணியா அவுத்து போட்டுட்டு அவன் பேசுறதாகட்டும், விஜயன் வந்துட்டு அதுல அவன் பேசும்போது அதுல விரசமே இருக்காது, ஒரு சைக்கோத்தனம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் ஐ ஃபீல் லைக் மகேந்திரன்ஸ் மூவிஸ் ஆர் அவுட் ரைட். இப்போ வந்து தண்ணியை போட்டு சாவு வீட்டில் வந்து லிட்டரலாக ஒரு சாவு வீட்டில் சண்டை அப்படி நடக்கும், இந்த படத்தில் காமிக்க மாதிரியே நடக்கும். அந்த படத்தில் மகேந்திரன் படத்தில் அப்படியே காமிப்பார், செந்தாமரை தண்ணி போட்டு அடிச்சு மூஞ்ச உடைப்பார், வந்து மிதிப்பார், கேமரா ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும். பாலுமேந்திர மேஜிக் இந்த ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும், உருண்டு பெறலுவாங்க, போதையில் வந்து பேச ஆள் எப்படி பேசும் அப்படி தான் இருக்கும். ஸோ வாழ்வியல் சார்ந்து இருந்ததுனால அது புது ஜெனரா எனக்கு தெரிஞ்சது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, அது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து பக்காவான அப்சர்வேஷன். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்காக தான் அதை பத்தி பேசணும்னு சொல்லி தான் அவங்க கருத்தை கேட்டேன். ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு சைடு ரியல் வாழ்க்கையோட உண்மையான வாழ்க்கையோட பிரதிபலிப்புகள் இருந்தாலும் கமர்ஷியல் சினிமாவுக்கான சில டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு பாட்டு இருக்கும். அதாவது என்னன்னா அந்த ரியல் வாழ்க்கையில இருந்து ஒரு மனுஷன் பாடுற பாட்டா இருக்காது, அது எஸ்பிபியோ ஏசுதாசோ பாடுற பாட்டா இருக்கும். அந்த வாத்திய கருவிகள் வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு பாடுவாங்க, அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். ஆனா ரெண்டும் பக்காம பேலன்ஸ் ஆகும். இது வந்து தமிழ்ல வந்து முதல் முறையா முயற்சி பண்ணவர் அவர் தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரோட படங்கள்ல கொஞ்சம் ஸ்டைலைஸ்டா இருக்குமே தவிர அதுவும் ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்ட படங்கள் தான். ஆனா ஆனா மகேந்திரன் தான் நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதோ அப்படியே சீன்ல காமிச்சார் நீங்க சொன்னபடி. ஆனா அப்படி காமிச்சாலுமே அது ஆர்ட் ஃபிலிமா இல்ல, அது கமர்ஷியல் படமா இருக்கு, எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜானருக்கு மட்டும் அவர் எடுக்கலையே. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து மகேந்திரன் எனக்கு நல்லா தெரியுங்க. மகேந்திரன் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரான்னு தெரியல, ஆனா அவர் படங்கள் பார்த்தா எனக்கு நல்லா புரியுது. அவர் வந்து அவர் புக்ல எழுதியிருக்காரு, சத்யஜித் ரே கிட்ட நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு எழுதியிருக்காரு, அது வேற விஷயம். ஆனா சத்யஜித் ரேவுமே ஆர்ட் பிலிம்ஸ் தான் எடுத்தாரு, அவர் கமர்ஷியல் படங்கள் எடுக்கல. ஆனா ஹிந்தில ஆஃப் பீட் படங்கள் எடுத்த பல பேர் இருக்காங்க. அந்த இப்பனா 60s ஹிந்தில 60s தான் வந்து கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன் ஹிந்தி மூவிஸ்க்கு. ஏன்னா 60ஸ்லயும் சரி 70ஸ்லயும் சரி நல்ல கமர்ஷியல் படம் வந்து ஆஃப் பீட் படம் வந்து. நான் உதாரணங்கள் கொடுத்துறேன், போர் அடிக்க வரல. வந்து ரிஷிகேஷ் முகர்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் ரிஷிகேஷ் முகர்ஜி. இப்ப இல்ல, அவர் செத்துட்டாரு. அவரோட படம் தான் வந்து இது தில்லுமுள்ள எல்லாம் அவரோட படம் தான் ஹிந்தில. கோல்மால். சோ அவர் வந்து பல படங்கள் எடுத்திருக்காரு. அவரோட நிறைய படங்கள் இங்க அப்பப்போ ரீமேக் கூட ஆயிருக்கு. இப்போ ரிஷிகேஷ் முகர்ஜியோட இன்னொரு படம் வந்து சமையல்காரன். அவர் எடுத்த பவர்ச்சின்னு ஒரு ஹிந்தி படத்தை தமிழ்ல சமையல்காரன் மூக்கா முத்து ஹீரோவா போட்டு எடுத்தாங்க. அவர் படம் பேர் ஞாபகம், பட் அவர் நடிச்சது ஞாபகம் இருக்கு எனக்கு, மூக்கா முத்து நடிச்சது. இந்த மாதிரி பல படங்கள் எடுத்திருக்காரு ரிஷிகேஷ் முகர்ஜி. அவரோட படங்கள் எல்லாமே இதே ஸ்டைல தான் இருக்கும், மகேந்திரன் ஸ்டைல தான் இருக்கும். நீங்க ரிஷிகேஷ் முகர்ஜி ஒரு படம் பாருங்க, மகேந்திரன் ஒரு படம் பாருங்களேன், ரெண்டையும் ஈஸியா நீங்க கம்பேர் பண்ண முடியும். ரிஷிகேஷ் முகர்ஜி ஒண்ணு, அடுத்தது வந்து பாசு சாட்டர்ஜி மிக மிக அற்புதமான ஒரு நடிகர். அவரோட படங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சிச்சோர்லாம் அவர் தான் எடுத்தாரு. இப்போ இந்த கோரி தேரா காவும் படா பியாரா அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, ஏசுதாஸ் பண்ணது, அது ரொம்ப ஃபேமஸ் இங்க. அந்த படம் எல்லாம் அவர் தான் எடுத்தாரு. இதேதான், அதாவது கிராமத்துல நடக்கிற ஒரு எளிய வாழ்வியல் சார்ந்த கதையில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுல வில்லனே இருக்க மாட்டான், கேரக்டர்ஸ் தான் வில்லன். அந்த கேரக்டர்ஸ் கடைசியில தீர்ந்திடுவாங்க, இல்ல மனசு மாறிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். இது வந்து பாசு சாட்டர்ஜி. இன்னொருத்தர் பாசு பட்டாச்சாரியா, அவரும் வந்து ஒரு நல்ல டைரக்டர். அவரும் வந்து இந்த பாசு சாட்டர்ஜி பாசு பட்டாச்சாரியா மாதிரி ஆட்களுக்கு வந்து, அப்புறம் ரிஷிகேஷ் முகர்ஜி, இவங்களெல்லாம் நம்ம இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இருப்பாங்க, நல்ல பாடகர்கள் இருப்பாங்க, பிளஸ் அமோல் பாலேக்கர் மாதிரி நல்ல நடிகர்கள் இருப்பாங்க. அமோல் பாலேக்கரை இந்த 3 பேரும் யூஸ் பண்ணிருக்காங்க. அமோல் பாலேக்கர் வந்து ஒரு தியேட்டர் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ் 70ஸ்ல ஆஃப் பீட் படங்கள்லயே நடிச்சே ஃபேமஸ் ஆனாங்க. சிச்சோர் மாதிரி படங்கள்லாம் நடிச்சு, நிறைய சுவாமி சிச்சோர் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இந்த ஸ்டைல் தான் மகேந்திரன் ஸ்டைல் அப்படின்னு நான் எடுத்து சொல்லுவேன். அதாவது மகேந்திரன் காப்பி அடிக்கல, சாரி, மகேந்திரன் வந்து அப்படி சொன்னா அந்த கருத்தை தயவு செஞ்சு மாத்தீங்க. அவர் மிக ஒரிஜினலான ஒரு திரைக்கதை இருக்காங்க. அந்த ஆஃப் பீட் சினிமாக்கு வந்து தமிழ் சினிமால கொண்டதுனால மகேந்திரன் வந்து பேரல் பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எக்ஸாக்ட்லி அப்படிதான் சொல்றேன். ஆஃப் பீட் படங்களை தமிழ்ல அவர் கொண்டு வந்து அவர் தான் நம்பர் ஒன்.
அதான் எனக்கு முன்னாடி சில பேர் ட்ரை பண்ணிருக்கலாம், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். மகேந்திரன் தான் பக்காவா பண்ணாரு. மகேந்திரனோட எல்லா படங்களும் ஆஃப் பீட் படங்கள் தான், பக்கா கமர்ஷியல் அவர் எடுத்தது ரொம்ப ரொம்ப rare. ஓகே. ஸோ இப்படி ஒரு ஜோனர்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து மகேந்திரன் பீரியடில் முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி இப்போ அப்படியே டெவலப் ஆகி தான் இங்கே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் அதர் ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர் ட்ரிவன், கேரக்டரை பற்றிலாம் இந்த கேரக்டர் சூப்பர், அதாவது இப்போ தான் ஆடியன்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த கேரக்டரை பற்றிலாம் சூப்பராக, இந்த கேரக்டர் செம்மையாக எழுதிருக்காங்கப்பா அப்படிலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப முன்னெல்லாம் வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்லியிருப்பாங்க, நல்லா எழுதியிருக்காங்க, அதான் சொல்லுவாங்க. எழுதியிருக்காங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இப்போ வந்து இந்த யூடியூப் கமெண்டர்ஸ், யூடியூப் ரிவ்யூவர்ஸ் அப்புறம் ஜாஸ்தி அது புழக்கத்தில் இருக்கு. அது இப்போ ஹவு டு ரைட் அ குட் கேரக்டர்? ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ லிட்டில் பிட் ஆஃப் பேரல் டு வச்சுட்டு ஓகேங்களா. யூ அண்ட் ஐ நீங்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு கலை சேவையிலே நான் பெருசாக பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, சேவ் த கேட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது ஓகேங்களா. சேவ் த கேட் அனாட் பண்ணது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதை வந்து சேவ் த கேட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் ப்ளே புக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, அதை பற்றி பார்க்கணும். ஸோ இந்த சேவ் த கேட்டுங்கிற கான்செப்ட் வரும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி பில்ட் ஆகுதுங்கிறலாம் வருது. ஸோ அந்த பேரலெல்லாம் இது இருந்தாலுமே தவிர்த்து இதெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு ஹவு யூ ரைட் அ நீட் கேரக்டர்? ஓகே, நான் சொல்றது ரொம்ப சிம்பிள்ங்கிற விஷயம் தான் எல்லா பதிலையும் சொல்றேன். அது வந்து அதுவே ஒரு டெம்ப்ளேட், அதை முதல்ல கட் பண்ணணும். மனம் பேசினா எனக்கு நினைவுபடுது. சொல்லுங்க. என்னன்னா, ஒரு நல்ல கேரக்டர் உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு கதை வந்து நம்ம மனசுல அழுத்தமா இருக்கிறதான்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து விக்ரம் பழைய கமல் படத்துல சுகிரத ராஜாங்கிறது ஒரு சம கேரக்டர். அந்த மாதிரி ஒரு வில்லனா நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எக்ஸலன்ட் கேரக்டர். சுஜாதா வந்து குமுதத்துல தொடரா எழுதும் போதே சுகிரத ராஜாவை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. மெயினா இந்த ஸ்டேக்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற நிறைய கதைகள்ல அந்த ஸ்டேக்ஸ்க்கு ஈக்குவலண்டா ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். அப்படி வர்றதுதான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர். ஒரு வில்லனை பற்றி மட்டும் யோசனை சொல்றேன். பொதுவா இப்போ நம்ம கதை எழுத ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசுல ஒரு சின்னதா தான் இருக்கும் அந்த லைன், அது வந்து பெருசா இருக்காது. அந்த சின்ன லைனை ஊதி பெருசாக்கி யோசிச்சு நண்பர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, இல்ல நம்மளே நமக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு விரிவா எழுதுவோம். எழுதும் போது எவ்வளவு வித்தியாசப்படுத்துறோமோ அவ்வளவு அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். ஹீரோவா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, வித்தியாசப்படுத்தி அந்த கேரக்டருக்கு தனி குணாதிசயங்கள் கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ செட் பண்ணிடணும். நாம இதை வந்து சிக்ஃபீல்ட் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு, சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஒரு கேரக்டருக்கு ஒரு எய்ம் இருக்கணும், மோட்டிவ், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும், அப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கணும். புரியுது. ஸோ இப்போ வந்து அப்புறம் ஒரு ஈகோவும் இருக்கணும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொல்லுவாரு. இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். மிக சிறந்த கேரக்டர் நம்ம நினைக்கிற எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஈகோ இருக்கும். நான் செய்யறது கரெக்டுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இல்லைன்னா நான் செய்யறது கண்டிப்பா தப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ பேசணும் மகேந்திரன் படம், அதுல வந்து நம்ம விஜயன் கேரக்டர் எப்படி மாறுது, அது கிளைமேக்ஸ்ல அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவ்வளவுதான் நான் சொல்றது. கிளைமேக்ஸ்ல இருக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆனா அந்த கேரக்டரோட ஈகோ எப்படி, அந்த கேரக்டருக்கு ஆட்டிடியூட் இல்ல. அதுதான் அந்த உதிரிப்பூக்கள் வந்து ஒரு பக்காவான ஒரு மெலோ டிராமிக் சேவ் த கேட் பிரின்சிபல் ஒர்க்கான படம். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு விஜயனோட கேரக்டர் எப்படி பார்த்துட்டு போனா, அந்த குழந்தைய ரெண்டையும் அவன் வந்துட்டு அவன் தொட்டுட்டு போகும்போது அந்த தட் இஸ் எக்ஸாக்ட்லி கால் சேவ் த கேட் மொமெண்ட். அதான் அந்த புக்கும் பேசு. அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு கேவலமான கேரக்டர் வந்து நம்மள அப்படி காமிக்க முடியுமான்னு. சின்ன கவுண்டர் ஐ மேபி இயல்பான கேரக்டர், அப்படிதான் இருப்பான். நீங்க வந்து அவங்கிட்ட எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், அது என்ன நல்ல விஷயங்களும் இருக்கும், பல கெட்ட விஷயங்களும் இருக்கும். இல்ல அதான் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சொன்ன, ஏன்னா சேவ் த கேட்னு சொல்றோம். நாங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, சேவ் த கேட்டுங்கிற ஒரு புக்கு. அந்த புக்கில் என்னன்னா வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டர் வந்துட்டு அதோட பிஹேவியர் வந்து ஆன்டை பிஹேவியராக இருந்தாலும் அதோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி அந்த சேவ் த கேட்டுங்கிற கான்செப்ட். ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா ரொம்ப நான் ரஃபாக சொல்லிட்டேன். ஸோ புக்கை படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்கிறாப்புல வந்துட்டு அந்த ரிலேட்டிங் பாயிண்ட் சொல்கிறீங்கல்ல. அப்புறம் சேவ் த கேட்ல தமிழில் வந்து திரைக்கதை எனும் பூனை வந்து இன்னும் சொல்லுங்க. ஆமாம், தமிழில் வந்து திரைக்கதை எனும் பூனை வந்திருக்கு. அதை நீங்கள் வந்து கருந்தியல் வெப்சைட், அவரோட வெப்சைட்டில் போனீங்கனாலே கிடைச்சிடும். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே பக்கத்தில் இருக்கும். ஆமாம், புக்கும் கிடைக்கும். ஆமாம், புக்லேயே கிடைக்குது. ஸோ யூ கேன் பை த புக் ஆல்சோ. ஸோ அது படிச்சிங்கன்னா இன்னும் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி பற்றி அது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து அவனை மோசமாக பார்த்தாலும் வந்து என்னடா அவன் வச்சு ஒழுங்காக இருந்திருக்கலாம்டா அப்படின்னு பரிதாபப்பட வைக்கணும்ல. ஸோ இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ ஃபேக்டர் சேர்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நம்ம எழுதும்போது என்ன பண்ணுறேன், எழுதுகிற தவறுகள் நான் என்னோட பர்சனல் நான் ஃபீல் பண்ண தவறுகள். நான் தவறு ஒரு கதை எழுதுவேன். எழுதிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த கதைன்னா ஒரு பிளாட் எழுதி அது ஸ்கிரிப்டுக்கு நான் மாற்றிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
அந்த ஸ்டோரிக்கான எண்டு எனக்கு வந்து முடிஞ்சிடும். என் கேரக்டர் டெவலப் ஆக அந்த ஸ்டோரியோட எண்டு ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் என்னையே அறியாமல். ஆனால் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என் எண்டு அதான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஸ்டபனாக இருந்துடுறேன். ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஐ எம் காம்ப்ரமைசிங் திஸ் கேரக்டர் லிட்டில் பிட். ஸோ நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 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 ஹாரர் ஃபிலிம் வந்து ஒன்று எழுதினேன். ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எழுதி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பசங்க பண்ணிட்டு இருந்தானுங்க. அதில் அந்த கேரக்டருடைய கிராஃப் வந்து எண்டு தான் ஃபர்ஸ்ட் சீனாக வச்சுட்டேன் நான் ஸ்கிரிப்டில். ஆனால் அந்த கதை எழுத அந்த கேரக்டரை பில்ட் பண்ண எனக்கு வந்துட்டு இந்த கதை முடியாதுன்னு நினைக்க தெரிஞ்சிருச்சு. அந்த கேரக்டரே சொல்லுது என்கிட்ட, இந்த கதை முடியாது, நான் அப்படி பண்ண மாட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுது அது எனக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு ரைட்டர் வந்து என்ன பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க, அதாவது 2 வகை இருக்குங்க. நீங்க எழுதும் போது பாத்தீங்களா, இப்ப நான் அந்த இதை சொல்ல சிம்பிளா சொல்லங்கிறத சொல்லல. பரவாயில்ல, சொல்லுங்க. எழுதும் போது நம்ம வந்து நீங்க சொன்னபடி கதையோட முடிவு மனசுல இருக்கிறது ஒரு டைப். 2வது டைப் வந்து கேரக்டரை மட்டும் மனசுல வச்சு டெவலப் பண்றது 2வது டைப். இப்போ நீங்க அந்த உங்க கதையில உங்க கேரக்டரை மட்டும் மனசுல வச்சுட்டு கதையே இல்லாம அந்த கேரக்டரை வச்சு மட்டுமே டெவலப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் பிரம்மாண்டமா வளர்ந்துரும். வளர்ந்த அப்புறம் அந்த கேரக்டர் என்ன டிக்டேட் பண்ணுதோ அதை நீங்க எழுதி பாருங்களேன், அதுதான் கதையா மாறும். அந்த மாதிரி படங்கள் தான் சங்கர் எடுக்கிற படங்கள், ஒரு பெரிய கேரக்டர் வச்சுட்டு பண்றது. அதுவே இந்த கதையோட முடிவை டிசைட் பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் மாத்த மாட்டேன், எனக்கு இந்த முடிவு தான் வேணும், இதுக்கேற்ற கேரக்டர் வேணும்னு சொல்லி கேரக்டர் வளர வெட்டி விட்டுட்டே இருக்கிறது இன்னொரு டைம். இந்த முடிவுக்கு இந்த கேரக்டர் போதும் அப்படின்னு நினைக்கிறது. ஆமா, அந்த கேரக்டரோட பொட்டன்ஷியல் போதும், ஸ்பின் ஆஃப் எடுத்துக்கலாம். நீ வந்து சூப்பர்மேனா இருந்தா கூட நீ அம்மா கத்ததுக்காக அழுகு, அது எனக்கு போதும், அப்படி இருந்தா போதும். எக்ஸாக்ட்லி, யூ வாண்ட் டு பீ ரியலிஸ்டிக். அந்த மாதிரி நம்ம வந்து அதான் நம்மளோட நோக்கம் என்னவோ அதுக்கேற்றபடி நம்ம டெய்லர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுவாக இருந்தாலும் ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்துட்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் விச் ஐ வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அடாப்டேஷன் மூவிஸ் அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து பெரிய ட்ரெண்டு. இப்போ வந்துட்டு நானே பசங்க சொன்னாங்கன்னா வந்துட்டு என்னன்னா இந்த கதையை வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் மாற்றி கொடுங்கண்ணா அப்படின்னா. ஸோ நான் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுகதை ஒன்று இருக்கு, ஓகேங்களா? அந்த சிறுகதையை வந்து ஜெயபிரகாசம் எழுதின சிறுகதை, ஓகேங்களா? ஜெயபிரகாசம் எழுதின தாலியில் பூச்சூடியவர்கள்னு ஒரு சிறுகதை. கேள்விப்பட்டீங்க தெரியும். அந்த படத்துல வர அந்த தைலி கேரக்டரை மனசுல வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? இப்போ வந்து திடீர்னு வந்து கிட்ட வந்துட்டு ஒரு பசங்க வந்துட்டு இருந்தா கூட நான் வந்து கிரெடிட்ஸ் கிடையாது, நான் ஐடியா கொடுத்துருவேன். அது வரைக்கும் எனக்கு கிரெடிட்ஸ் கொடுங்களா, காசு வாங்க கிடையாது, பசங்க வந்து பண்ண ட்ரை பண்ணா கொடுத்துருவேன் நான். அவங்க இது வரைக்கும் சார்ஜ் கிடைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து கேட்குறேன், ஏன் கேட்குறேன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு க்ரௌட் வந்து நான் கேட்குறாங்க வந்துட்டு இதை வந்து ஸ்கிரிப்டாக மாற்ற முடியுமா ஜி, ஐடியா கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்ன, நான் எழுதி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாயில் பூச்சூடி அந்த கதை படித்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதில் வந்து ஒரு கதையாக மாற்றி ஒரு பெரிய படமாகவே எழுதிட்டேன். ரொம்ப சென்டிமெண்ட்டான படம், ஓகேங்களா? படத்துல ஜெயபிரகாசத்துக்கு நீங்க வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பா, அவரோட தானே, அவர் பேரு போட்டோ போட்டு தான் கொடுத்தாகணும், வேற என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த படத்தோட கேரக்டர், அந்த தாலில் பூச்சூடியர்ல கதையில பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டர் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த கேரக்டர் வந்துட்டு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ல வந்து மாட்டிப்பா, ஓகேங்களா? ஒரு ஊர்ல மாட்டிப்பா. அது கடைசியில் வந்து ஆமா அவர் தான். ஸோ அவர் மாட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இஷ்யூ ஆகிடும். அப்புறம் அதோட கதையை பிளண்டாக முடிச்சிடுவார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த தைலி கேரக்டரையும் வந்துட்டு டெவலப் பண்ணி அவள் அதே ஊரில் வாழ்கிறா, அதே ஊரில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க 3 பேர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு படத்துக்கு பேர் சீலைன்னு வச்சேன், கதைக்கு பேர் சீலைன்னு வச்சேன். சீலை கான்செப்ட் என்னன்னா, அவங்க வந்துட்டு இந்த அந்த ஊர்நாட்டம் சைடில் போகிற வேலைகள் செய்கிறவங்க தான். அவங்க தையல் செய்கிறவங்க, பட்டு நெய்கிறவங்க. சாவத்துக்குள்ளே பட்டு வாங்கணும்னு 2 ஆசை அந்த லேடிக்கு இருக்குது. பொண்ணு பட்டு புடவை வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு வாங்கி தரணும். இன்னொன்று வந்துட்டு அவங்க ஊருக்கு லைட் இருக்காது, அவங்க ஏரியாவில் மட்டும். அவங்க வீட்டில் ஒரு நாள் லைட் எரியணும் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அவளுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இவளோட ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, அவளோட ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துரும், அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ 3 பெண்கள் இருக்கிற வெறும் பெண்கள் இருக்கிற வீடு தான் கதை, ஓகேங்களா? இதுதான் பிளாட். கதை உன்னோட எழுதுகிற படம். ஸோ சின்ன அட்வான்ஸஸ் 5 ரூபா காயின் இருக்கும், அதெல்லாம் போயிட்டு ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏன் போகிறாங்க ஆகிறாங்கிறது தான் கதை. தைரியமாக ஏன் சொல்கிறேன்னா அந்த கதையோட பிளாட்டே வேற, உள்ளுக்குள்ளே போகும்போது தெரியும். ஸோ இப்படி இருக்கும். ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, ஐ வாண்ட் டிப்ஸ் ஃப்ரம் யூ, எப்படி மாத்துறதுன்னு கேட்குறேன். இப்போ இருக்கும். அவள் கடைசியில் அவள் வீட்டுக்கு லைட் தெரியும். அவள் வீட்டில் வந்து லைட் ஃபஸ்ட்டு எரியும், ஒரு தெருக்கே விளக்கு வரும். அன்றைக்கி விளக்கு வரும்போது அவள் வீட்டில் வந்துட்டு ஒரு சிம்னி விளக்கு எரியும். அவள் இறந்துருப்பா. தைலியோட லாஸ்ட் அன்றைக்கி ஊரில் லைட் வருது. ஸோ இதான் படத்தோட எண்டு. ஸோ தைலியோட ஷூ வந்து அவள் பொண்ணு எடுத்துக்க போகிறா, அவள் பொண்ணு எடுத்துக்கிட்ட ஷூ வந்து அவளோட பொண்ணு எடுத்துக்க போகிறா. ஸோ இட்ஸ் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி கதை. ஸோ இப்படி ஒரு கதை நான் அடாப்டேஷனில் எழுதிட்டேன் நான். இது என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் எழுதுனது.
சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாவலை கொடுத்துட்டு இந்த நாவலை அப்படியே வந்து எனக்கு அடாப்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாவலே அடாப்ட் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டா, இல்லை நாவலில் ஒரு கேரக்டர் இப்போ வந்து வெற்றிமாறன் பண்ண மாதிரி சிவசாமியை வச்சு முட்டு பண்றது பெஸ்ட்டா? ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பதிலே கிடையாது. என்ன தெரியுமா, ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கணுங்க. அதாவது இப்ப நம்ம கையில நம்ம அடாப்ட் பண்ற மெட்டீரியல் சின்னதா இருக்கணும். இப்போ வந்து அது மட்டும் தான் ஒரே ரூல். வந்து ஒரு 500 பக்கம் நாவல் அடாப்ட் பண்ணவே முடியாது. புரியுது. 500 பக்கம் நாவல் அடாப்ட் பண்ணா 4 பாட்டா தான் இருக்கும், 3 பாட்டா இருக்கணும் மினிமம். கரெக்ட். ஸோ இல்லாட்டி அந்த 500 பக்க நாவலோட ஜிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு, கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அப்படி உருவி அதை ஒரு திரைக்கதையா மாட்டோம். ஓகே. ஸோ அடாப்ட் பண்ணதுக்கான மெயின் விஷயம், நம்ம ஒரிஜினல் மெட்டீரியல்ல சினிமேட்டிக்கா காட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கா, அதாவது கமர்ஷியல் படமா இருந்தா சினிமாட்டிக்கான விஷயங்கள் இருக்கா. சினிமாட்டிக்னா நீங்க அப்பவே கேட்டீங்களா சினிமாட்டிக்னா என்னன்னு, அதுக்கு நான் பதில் சொல்லலாம். அது அப்படியே கிராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ சொல்றேன். சினிமாட்டிக் அப்படின்னா ரியல் இப்ப நீங்க பாக்குற படங்கள்ல என்ன இருக்கும்னா, ஒரு ஹீரோ 50 பேர் அடிப்பான். 50 பேரை கூட நீங்க அடிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது அடிக்க வேண்டி வரலாம் சில இடங்கள்ல. நிஜ வாழ்க்கையில அப்படி பண்ண முடியாது. நீங்க ஒரு கராத்தே மாஸ்டராவே இருந்தாலும் 10 பேர்லாம் நீங்க அடிக்க முடியாது. மண்டமால ஒரே அடி போட்டு கொண்டுருவாங்க, மண்ணை தூக்கி போட்டுருவாங்க கண்ணில். இவங்க அடிக்கிற மாதிரிலாம் விளையாட வச்சு கீறினாலே போதும், அவ்வளவுதான். எத்தனை பெரிய ஹீரோ வந்தாலும் தலைதறிக்க ஓட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ரியல் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை சினிமாவை பார்த்து நம்ம நம்பி அதை நம்ம லயிக்கிறோம், ரசிக்கிறோம். அதுதான் சினிமாட்டிக். இப்போ ப்ரப்போசல் சீன்ஸ், ஒரு சென்டிமெண்டல் சீன் எதுவா இருந்தாலும் ரியல் லைஃபை விட ஒரு துண்டு மேலதான், ஒரு கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகி கொஞ்சம் பெரிதப்படுத்தப்பட்டு தான் சினிமாவில் வருது. ஸோ அதை எழுத தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அதான் சினிமாட்டிக்கா எழுதுறது. ஆனா அது வந்து அந்த கதை நடக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு கரெக்டா இருக்கணும். நமக்கு வெளியில இருந்து பார்த்தா அந்நியமா தெரிஞ்சா கூட படம் பார்க்கும்போது ஆனா சூப்பரா இருக்கே நமக்கு சொல்ல தெரியும். இதுதான் சினிமாட்டிக். அப்ப டூ மச் ஆஃப் யதார்த்தம் இஸ் ஆல்சோ a problem, right? எது? டூ மச் ஆஃப் யதார்த்தம் இஸ் ஆல்சோ a problem, right? டூ மச் ஆஃப் யதார்த்தம் இருந்தால் அது ஆச்சரியமா தான் நீங்க எடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா அது வந்து ஆர்ட்ங்கிற கடைகளை தானாவே போய் மாட்டிடும். டாக்கு ஃபிக்ஷன் இல்லைன்னா ஆர்ட்டுங்கிற இடத்துல போய் அது உட்காந்து. ஆமா கரெக்ட். ஸோ அது எடுக்கும், அவங்க தெளிவாக தானே எடுத்தாங்க. இந்த க்ரௌடுக்கு தான் அங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து தானே இது. ஆமா, டிசைட் யுவர் க்ரௌட். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் க்ரௌட்ஸ், ஓகேவா? இதுங்க அதுக்கு முன்னாடி இது சொல்லுங்க. அதனால அடாப்ட் பண்ணும்போது நம்ம கமர்ஷியலா எடுக்கிறோமா, ஆஃப் பீட் எடுக்கிறோமா, ஆர்ட் எடுக்கிறோமான்னு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அடாப்ட் பண்ற மெட்டீரியல்ல இருக்கிற மெயின் கேரக்டரோட நோக்கம் அது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய நோக்கமா இருக்கணும். இப்ப நீங்க சொன்ன நோக்கம் நல்லா இருக்கு, வீட்டுல பல்ப் எரியணுங்கிறது ஒரு பெரிய நோக்கம் தான். பிளஸ் பட்டு வாங்கணுங்கிறது நோக்கம். அது வந்து காக்கா முட்டையில பீஸா சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட. அப்போ அந்த நோக்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர்கள் எப்படி அந்த நோக்கத்தை நோக்கி போறாங்க அப்படிங்கறத நம்ம சிங்களா எழுதி கடைசியில அந்த எண்டு வரைக்கும் போயிடலாம். இன்னொன்னு, அந்த நீங்க அந்த சிறுகதையை அப்படியே எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. வந்து வெயிலோட போய் சிறுகதை இருக்கு இல்லையா, அதுதான் பூ. ஆமா, கரெக்ட். சதி அதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு இந்த பாயிண்ட்ல மட்டும் ஒரு கிளாரிஃபை சொல்லுவாங்க. என்னன்னா வந்துட்டு இந்த நீங்க சொன்னீங்கல்ல, இந்த எப்படி அந்த லைட்டு நோக்கி போறாங்க அப்படின்னு. பிரச்சனை என்னன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும், நான் யோசிச்ச கதை வரைக்கும் அதை பத்தி எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. பட்டு வாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷ்லிஸ்ட்ல இருக்குமே தவிர அதுக்கு நோக்கின எஃபெக்ட் இருக்காது. அடுத்த வேலை கஞ்சி காயின்னு அதான் சொல்ல வரேன். கமர்ஷியல் சினிமாவா இல்ல, இதை சினிமாட்டிக்கா மாத்தணும். அதான் கேட்க வந்தேன். எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து யூ நீட் அ மோட்டிவ். ஆரம்பத்துல இருந்தே நோக்கம் இதுதான். 2 நோக்கங்கள், ஒண்ணு படம் வாங்கணும், இன்னொன்னு பல்பு. அந்த 2 நோக்கத்துக்கான முயற்சிகளை அந்த ஹீரோயின்ஸே முன்னெடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இப்போ பல்பு பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சில வேலைகள் செய்யறாங்க, சில பேரோட பேசுறாங்க, ரிஜெக்ட் ஆகி திரும்பிடுறாங்க. இப்ப இவங்களை சொந்தமா முயற்சி பண்ணது உருவாக்க முடியுமா பாக்குறாங்க. இப்படி எத்தனை தோல்விகள் வந்தாலும் எது தெரிஞ்சுட்டு போறது. பல்பெரிய வைக்கிறது தான் சுதேஷ். சிம்பிளா சொல்ல போனா சுதேஷ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது பக்காவான ஆஃப் பீட் மகேந்திரன் படம் மாதிரி தான் இருக்கும் சுதேஷ். பாத்துக்கலாம் உட்காந்து முதல் வேலையா. சோ இதுதான், அதாவது கதையை எடுத்துக்கிட்டு இப்ப அந்த சிறுகதையிலயோ நாவல்லையோ அவ்வளவு கமர்ஷியலா இல்லன்னு சொல்லிச்சுன்னா எய்மை மட்டும் எடுத்துருங்க. எய்மை மட்டும் எடுத்து நீங்க ஒரு கதை உருவாக்கிடுங்க. ஓகே, அதுதான் பெஸ்ட். அப்படிதான் செய்யணும். ஓகே, சரி. இது அடாப்டேஷனுக்கான ஒரே ரூல். ஓகே, மெயின் கேரக்டரோட கதை வந்து நம்பத்தன்மையோட இருக்கணும், எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய கோலா இருக்கும். ஓகே, சரி. இது ஒரு செட் ஆஃப் பீட் போயிட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரியான அடாப்டேஷன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே மூவி மேக்கர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கிற காலகட்டம் போயிட்டுருக்கு. இப்போ உள்ள எல்லாம் வந்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமா. ஸோ ஹவ் யூ திங்க் த நெக்ஸ்ட் தமிழ் சினிமா இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் 10 years? ஓகே, தமிழ் சினிமா அடுத்த 10 வருஷத்துல எங்கேயோ போகுது, அதுதான் நான் நினைக்கிறது. அதாவது தமிழ் சினிமாக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு புது டைரக்டரா இருக்கும்போது ஒரு மேற்கு தொடர்ச்சி மாதிரி மலை மாதிரி ஒரு கதையை நீங்க போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் பிட்ச் பண்ணா அவர் வேணாம் தான் சொல்லுவார். ஓகே, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது நீங்க சில ரூல்ஸ்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு கமர்ஷியல் படம் தான் எடுக்க வேண்டி இருக்கு. ஓகே,
ஆனா நான் எடுக்கலாம்னு சொல்றேன். கமர்ஷியல் படத்துல என்ன பிரச்சனை இருக்கு? கமர்ஷியல் ஜாலியா எல்லாரும் ரசிச்சுட்டு போவாங்க, ஜம்முன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அது ஜாலியா ஒரு படம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் படம், 2வது 3வது படத்துல இருந்து நமக்கு ஒரு தோணின கதையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேரு ஒரு காலத்துல தமிழ் சினிமால படித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. படித்தவர்கள் நான் சொல்றது பட்டதாரிகளை சொல்லல, புத்தகங்கள் படிக்கிறவங்களை சொல்றேன். ஸோ அந்த ரீடர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்ததுனால நல்ல படங்கள் வந்துச்சு. இப்போ வந்து அந்த ரீடர்ஷிப் கம்மி ஆயிட்டு வருதுங்கிறத நான் பாக்குறேன். நான் வந்து நிறைய பேர் இன்டராக்ட் பண்றதுனால தெரியுது. படிக்கிறவங்க இப்பவும் இருக்காங்க, ஆனா படிக்காதவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது நான் குற்றச்சாட்டா வைக்கல. படிக்காதவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அறிவு வந்து ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். அவங்களால வந்து புது சீன்கள் யோசிக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய புத்தகங்கள் படிச்சா நம்ம போகாத உலகத்துக்கெல்லாம் அந்த புத்தகங்கள் போயிருக்கிறதுனால நமக்கு அதுல இருந்து ஈஸியான இன்புட்ஸ் கிடைக்கும். டக்குனு நம்ம வந்து சீன் வைக்கலாம், அந்த புக்கு கிரெடிட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழலும் இப்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச சினிமாக்காரங்க இப்ப கம்மி. எத்தனையோ பல வருடங்களா தமிழ் சினிமாவில் இயங்குற கௌதம் மாதிரி ஆட்களே தமிழ் படிப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஏற்ற ரெப்பர்கஷன்ஸ் இருக்கதான் செய்யும். இப்படி ஒரு ஒரு வினை ஏற்பட்டால் அதற்கான எதிர்வினையும் இருக்கதான் செய்யும். பிளாட்டான சீன்ஸ் வரும், படங்கள் ஃபிளாப் ஆக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் மீறி ஒரு ஸ்ட்ராங்கான கேங் இப்ப இருக்கு தமிழ் சினிமால நான் நம்புறேன். அந்த கேங் வந்து நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா அந்த கேங் மூலமும் அவர்கள் கூட இருக்கிறவங்க மூலமும் நல்ல படங்கள் வரதான் செய்யும். இதை இப்ப இருக்க வர்ற படங்களை விட நல்ல படங்கள் இனிமே வருங்கிறது உறுதி. ஏன்னா நீங்க ஒரு கடந்த 50 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன். இந்த 50 வருஷம் ஹிஸ்டரியில டெக்னிக்கலாவும் சரி, ஸ்டோரி வைஸாவும் சரி, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சிறந்த படங்கள்ங்கிறது இப்பதான் வந்துட்டு இருக்கு. இதை நான் வந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும். 16 விதிநிலை மாதிரி படங்கள் ஏற்கனவே வந்திருக்கலாம், நான் அதை மறுக்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப நல்ல படங்கள் தான். பாலச்சந்திரன், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் தான். நான் பேனலாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா சொல்றேன், நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலயுமே பெஸ்ட்னு சொல்லக்கூடிய படங்கள் வந்து இப்பதான் வந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். கடந்த 10 வருஷமா தான், அந்த ஆஃப் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் நம்புறேன். ஓகே, that's a good thing. So one more adding to this question என்ன பாத்தீங்கன்னா, anthologies, how you see this? எந்த மாதிரி சொல்றீங்க? பொதுவா ஆந்தாலஜி நிறைய வந்துட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா ஆந்தாலஜி மூவி நோக்கி சினிமா நகர்றது நல்ல ஹெல்த்தி நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம ஆந்தாலஜி ஆரம்ப காலத்துல இருந்து எடுத்துட்டு தான் இருக்குங்க. பல பேர் ஆந்தாலஜி எடுத்துருக்காங்க. நான் உலகம் பூரா ஆந்தாலஜிஸ் வந்துருக்கு. அது இப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்கப்படுது. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுனால. ஓடிடிக்கு முன்னாடி ஆந்தாலஜிஸ் இந்த அளவு ஃபேமஸ் கிடையாதுங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்ட். இப்போ ஓடிடி வந்ததுனால ஒரே டாபிக்ல 4 பேரை படம் எடுக்க வைக்கலாம். அவங்க என்ன அவங்க கருத்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜனநாயகமான ஃபீல் கிடைக்கும். ஒரு டாபிக்கை கொடுத்து அதில் வந்து எஸ்ஏஎல் சொல்ற மாதிரி டைரக்டர் வச்சு. ஆமா, அது அந்த காலத்துல, அந்த காலம்னு நான் சொல்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி விகடன் எல்லாம் வந்து என்ன சொல்றது, மாத்தி கதை. ஒரு ஆள் ஒரு சாப்டர் எடுத்துனா இன்னொரு ஆள் இன்னொரு சாப்டர் எடுக்கலாம். அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் இது ஆந்தாலஜி. அது வந்து எனக்கு அதுல குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஈஸி. ஒரு டைரக்டரா நீங்க வந்து ஒரு குட்டி படத்தை ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ப்ரொடியூசருக்கும் லாபம் போச்சு, 4 பெரிய தலைவருக்கு லாபம் வரும், ஃபேமும் கிடைக்கும். இப்ப இந்த பாவ கதைகள் உங்களுக்கு என்ன பேர் வருமோ அதே தான் ஆந்தாலஜியும் உங்களுக்கு கிடைக்கும். இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து புட்டிங் வெற்றிமாறன், கௌதம் மேனன், சுதா, விக்னேஷ் ஒரே படத்துல போடுறதுக்கு பெரிய விஷயம். அந்த பாவ கதைகள் அதை யாரு ப்ரொடியூஸ் பண்றது? நெட்ஃபிளிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனுக்கு ஒரு முழுநீள படத்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அவ்வளவு சம்பளத்தை இதுலயே கொடுப்பாங்க. ஆமா, கண்டிப்பா கொடுப்பாங்க நினைக்கிறேன். வெற்றிமாறன் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சண்டைக்கு வராதீங்க. அதாவது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு இதா சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து அதான் அப்படி இருக்கும்போது ஈஸியா எடுத்துடலாம். இல்ல பிகாஸ் வெற்றிமாறன் வாஸ் ஏ ட்ரீம் ப்ராஜெக்ட். அவன் எப்படியா புல் பண்ணி அவர் உள்ள கொண்டு வந்து பிளான் பண்ணுறதுனால ஸோ சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே, கமிங் பேக் டு ஓடிடி, அமேசானா நெட்ஃப்ளிக்ஸா நீங்க பெஸ்ட் எது? நான் வந்து எதுவுமே கிடையாது. நான் வந்து ஹாட் ஸ்டார்ல கூட உட்காந்துருப்பேன். எனக்கு வந்து அதாவது நான் எது நல்ல விஷயம் இருக்கோ அதை போய் பார்ப்பேன். அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, காட் இட். ஆனா ஒண்ணு நான் வந்து கடந்த 2-3 வருஷமா நான் வெப் சீரிஸ் பக்கம் சாய ஆரம்பிச்சேன். அதான் கேட்கறேன். அதனால இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் வச்சுக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார்ல அட்டகாசமான எக்கச்சக்கமான வெப் சீரிஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் எனக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் எல்லாம் அதில் தான் வச்சிருக்கான். அதனால ஜம்முன்னு என்ஜாய் பண்ண ஹாட்ஸ்டார். ஓகே, how you see this? I just don't want to take a lot of time of yours. So இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு how you see this சீரிஸ் வாட்சிங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு ஓடிடி வந்தோடனே அக்சசபிளா போனதுனால மக்கள் வந்து சினிமாவையும் வந்துட்டு ஒரு சீரிஸ் அணுகுறாங்கிற ஒரு போக்கு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கரண்ட் ஆடியன்ஸ் நான் கேட்கறேன். அத வந்து அது கொஞ்சம் டிபேட்டபிள் क्वेश्चन தான். ஏன் தெரியுமா? ஒரு சீரிஸ் எழுதுறது சினிமா எழுதுறதா 10 மடங்கு கஷ்டம். ஆமா, 10 மடங்கு கஷ்டம். பிளஸ் அது எடுக்கிறதும் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கஷ்டமான விஷயம். இதெல்லாம் மீறி தான் ஹாலிவுட்ல சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் வந்து எவ்வளவு வருஷமாவோ சீரிஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஸ்டார் மூவிஸ் ஸ்டார் வேர்ல்டு என்னைக்கு வந்துச்சோ அன்னில இருந்து நம்ம சீரிஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் அப்படிதான் பார்க்கறேன். நானும் அப்படிதான். ஸோ ஏஎக்ஸ்என்லாம் இருக்கு இல்லையா, ஏஎக்ஸ்என்லாம் இருக்கும்போது அட்டகாசமான பல சீரிஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அது அப்பல இருந்தே வந்துட்டு தான் இருக்கு. ஆனா என்ன இப்போ வந்து இந்த ஓடிடினால எக்கச்சக்கமான சீரிஸ் வந்துச்சு. ஓடிடி ஸ்பெசிபிக் சீரிஸே நிறைய வருது. ஸோ நான் பாக்குறது என்னன்னா இந்த மாதிரி இந்த சீரீஸ்களை உதாரணமா வச்சுட்டு பணம் எடுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு சீரீஸ்ல எவ்வளவு விறுவிறுப்பா ஒரு 10 எபிசோடு வைக்கிறானோ அந்த 10 எபிசோட்ல என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, எப்படி ஆரம்பிக்கிறான், என்ன கான்ஃபரன்டேஷன் கொண்டு வரான், என்னென்ன வந்து கிளீஷேஸ் இருக்கு, என்னென்ன கான்ஃபிளிக்ஸ் இருக்கு, என்ன பிரச்சனைகள் வந்து என்ன எமோஷன் டீல் பண்றாங்கிறத நம்ம பக்காவா 4 சீரிஸை வச்சு அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கணும் வைங்களேன். அது அப்படியே ஒரு படமா எடுக்க முடியும். அந்த எமோஷன் பேஸ்ட் சொல்றாங்க, சீன்கள் காப்பி அடிக்காம அந்த சீரீஸ்ல அந்த விறுவிறுப்பு ஐடியா போறாங்கல்ல, அந்த கர்வை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு திரைக்கதை எழுதுறது ரொம்ப ஈஸி. அப்படிதான் நம்ம சீரிஸை பார்க்கணும் தமிழ் சினிமால நான் நினைக்கிறேன். ஸோ இது வரதான் செய்யுது. ஆனா இங்க குறிப்பிட்ட தகுந்த சீரிஸ் இன்னும் எதுவும் வரலையே தமிழ்ல. கரெக்ட். ஆமா, பெருசா எதுவும் வரல. எல்லாத்துக்கும் இருப்பதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் அந்த மாதிரி தெரியல. நீங்க சொல்றாப்புல ஐ டோன்ட் வாட்ச். அதெல்லாம் ஃபேமிலி ஓரியன்டட் சீரிஸ். அந்த பக்கம் நம்ம போகலாம். அது வந்து நம்ம வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக ஒரு பாட்காஸ்ட் போடும்போது அந்த விடுதிகள் மாதிரி சீரிஸ் எல்லாம் பேசுவோம். சரி, இப்போ எனக்கு என்னன்னா வந்து ஆர்சி ஒரு இது வந்து இட்ஸ் ஃபிலாசபிக்கல் கொஸ்டின். ஓகேங்களா, கொஞ்சம் ஃபிலாசபிக்கலான கேள்வி தான் அது. மூவி வாட்சிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். மூவி வாட்சிங் இஸ் அ மேஜிக். Unless until you know the trick of the magic, it will be good. என்னைக்கு உங்களுக்கு மேஜிக்கோட ட்ரிக் தெரிஞ்சிருதோ அந்த மேஜிக் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடுங்கிறது ஓல்டு சேயிங். அது மூவிஸ்க்கும் பொருந்தும். ஸோ வி சி மூவி ஆஸ் அ மேஜிக் அண்ட் வி சி மூவி ஆஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர். இப்போ இப்படி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கெட்டிங் போர்ட் இன் டு த ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற கான்செப்ட் வந்துட்டு பகுதியடைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? டெப்தான கேள்வி. உலகத்துல வேற எந்த கலைக்கும் இல்லாத சிறப்பு சினிமாவுக்கு உண்டு. அது என்னன்னா, நீங்க சினிமா 10 கடைசி வரைக்கும் அக்குவர் ஆணிகர பிரிச்சு எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து போட்டா கூட சினிமா இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதுதான் வந்து சைக்காலஜிக்கலி சினிமா கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ். So you are saying the more you know it will get interested more அப்படிங்கறீங்களா நீங்க? அப்படி சொல்லல. ரெண்டுமே டிஃபரன்ஸ், ரெண்டுமே ரொம்ப டிஃபரண்டான ரெண்டு விஷயங்கள். அதை நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நீங்க ஒரு இருட்டான ஒரு தியேட்டருக்குள்ள உட்காந்து நீங்க படம் பார்க்க ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே பத்தி தெரியும், சினிமாட்டோகிராஃபி தெரியும், எடிட்டிங் தெரியும், கோரியோகிராஃபி தெரியும்னு வச்சுக்கோங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 1-2 நிமிஷங்கள் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா கூட கதை நல்லா இருந்தா நம்மள சரக்கு உள்ள எழுதுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை யோசிக்க மாட்டோம். டெஃபினட்டா யோசிக்க மாட்டோம். 100% ஷூர். கரெக்ட். என்ன ரொம்ப அறிவு ஜீவிகள் வந்து ஒரு 10 நிமிஷம் யோசிக்கலாம். புரியுது. சூப்பர் சூப்பர் ஆன்சர். நீங்க அதை பைஃபர்கேட் பண்ணவே முடியாது. சரியான ஆன்சர். ஒரு ஃபிலாசபிக்கல் क्वेश्चन, ஃபிலாசபிக்கல் ஆன்சர். சூப்பர். என்னங்க சூப்பர் ஆன்சருங்க இது. சரியான ஆன்சர். ஆமா, அது பண்ண முடியாதுங்க. அது வந்து சினிமால இருக்கிற மிகப்பெரிய விஷயம் அதுதான். அப்போ நம்மள இப்போ ஓடிடில பாக்குற படங்கள் வச்சு வேணா நீங்க படம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணலாம். சில படங்கள் வீட்டுல பாக்குற படம் போர் அடிக்கும், தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிரவுட் பிஹேவியர்னு ஒன்று இருக்குல்ல. சினிமா தியேட்டருக்குன்னே ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. சினிமா தியேட்டருக்குள்ள நான் போய் உட்காந்து 1 மணி நேரம் சினிமாவே ஓடாட்டி கூட நான் ஜாலியாடுவேன். அந்த அந்த ஃபீல் எனக்கு வரும். சினிமா தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்தாலே ஒரு ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கும். அந்த அவுராவே அப்படி உங்களுக்கு கொண்டு வந்துரும். எக்ஸாக்ட்லி. அது வாசனை, அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறது. 20 வருஷம் முன்னாடி எல்லாம் சிங்கிள் தியேட்டர் இருக்கும்போது ஸ்மோக்கிங் ஜோன்னே ஒன்று இருக்கும். வெளியில வந்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசி இன்ட்ரோல பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பானுங்க, எப்படி போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த அந்த தின்பண்டங்கள் வாசனை. ஆமா, சென்ட்ரல் தியேட்டர்ல நான் எழுதிருக்கேன் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் பெரிய பிளாக் போர்டு வச்சு கோயம்புத்தூர்ல அந்த கதையே தமிழ்ல சூப்பரா எழுதிருப்பாங்க. கிளைமாக்ஸ் மட்டும் எழுதிருக்க மாட்டாங்க, கதையில் என்ன நடக்கிறது பத்தி வெள்ளி செயல் காண ஒண்ணு எழுதிருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கும். சினிமா தியேட்டர்னால நாஸ்டாலஜியா தானே. ஆமா, ஆப்வியஸ்லி. அதனால சினிமாவை வந்து நீங்க எந்த டெக்னிக்கலி தெரிஞ்சாலும் சினிமாவை வந்து நீங்கள் வந்து ரசிக்கவே முடியாது. ஓகே, யூ ஆர் ரைட். இதை நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது எழுதப்பட வேண்டிய, பொறிக்கப்பட வேண்டிய உண்மை. கரெக்ட். ஓகே ராஜேஷ், ஐ திங்க் வி காஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 hour. வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன். ஸோ இது வந்துட்டு ஐ வாண்ட் டு கிவ் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட் பஞ்ச் லைன் மாதிரி. ஓகேங்களா? கருந்தேல் ராஜேஷுடைய சினிமா பயணங்கிறது ஸ்கிரிப்ட் ரைட்டரு, மூவி மேக்கிங், ஆக்டிங் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த சமயத்தில் அந்த கருந்தேல் ராஜேஷ் வந்து இங்கே தான் வந்து கருந்தேல் ராஜேஷ் வந்து சினிமா வந்து ஆட்கொண்டது அப்படின்னா நீங்கள் எந்த வயசை சொல்லுவீங்க? ஏதாவது படமாக இருந்தால் இந்த படம்லேருந்து அப்படின்னு சொல்லி உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். அந்த இறுதி கருத்தை ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துங்க. ஃப்ரீ யோர் செல்ஃப், எவ்வளோ நேரம் பேசலாம். கட்டன்னு சொல்லிடுறேன். நான் வந்து நினைவு தெரிஞ்சு பார்த்த முதல் படம் ஜாஸ், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஜாஸ் தியேட்டர்ல. அதுக்கு முன்னாடி ராஜபார்வை பார்த்தேன். ராஜபார்வை தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஜாஸ், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டம். என்னால தூக்கிட்டு போனாங்க. வீரபாண்டிய கட்டமும் ரீ ரிலீஸ், அது எத்தனையோ ரிலீஸ் கழிச்சு வருது திருப்பி. இந்த மாதிரி படங்கள்லாம் நான் சின்ன வயசுல பார்த்த எல்லா படங்களும் எனக்கு நினைவு இருக்கு. அது ஏன்னு தெரியாது.
எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்த்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்கு. ஸோ வந்து இதுதான் சொன்னா நான் அந்த ஏஜ் தான் சொல்லுவேன். நான் சின்ன வயசுல சினிமா பார்க்க ஆரம்பிச்ச ஏஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ கேசட் எங்க பெரியப்பா வாங்கி வச்சிருந்த விசிஆர் வாங்கி வச்சிருந்த டைம்ல எந்த படமா இருந்தாலும் விசிஆர்ல பார்த்து வாரத்துக்கு 4 படம் பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து குடும்பமா உட்காந்து பார்த்துருக்கோம். அப்போ என்ன சினிமாக்குள்ள கொண்டு வந்ததுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இது இல்லாம இந்த மாதிரி ஒரு சினிமா பார்த்த சைல்ட்ஹுட் இல்லாம இருந்திருந்தா நான் சினிமாக்கு வந்து வந்திருக்க மாட்டேன். அதுதான் ரீசன். அந்த டைம் தான் ரீசன். எதுக்கு அப்புறம் கருந்தேல்னு வச்சீங்க ராஜேஷ்? பேர் அது காரணம், பேர் காரணம் என்ன? அது ரொம்ப சிம்பிள். ஐயோ மறுபடியும் சிம்பிள் பரவாயில்ல சொல்லுங்க. நம்ம பாட்காஸ்ட் தான் காம்ப்ளிகேட்டட் சொன்னாங்க. ஆமா சரி, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வச்சுக்கோ. இப்போ வந்து 2009 வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருந்தேன் ஒரு பிளாக்ல. ஓகே. அது வந்து இங்கிலீஷ்ல நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒரு ஓட்ட இங்கிலீஷ் வச்சு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 தமிழ்ல எழுதலாம்னு தோணுச்சு. அது ஏன்னா அப்பதான் வந்து என் கையில லேப்டாப் அந்த புதுசு, கை அப்படி சும்மா அப்படி செமையா இருக்கும், டக்கு 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 டக்குன்னு கீபோர்டு நடனம் பண்ணலாம் தோணிட்டு இருந்த டைம். அப்போ வந்து தமிழ்ல ஒரு பிளாக் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போது எனக்கு கருந்தேல் கண்ணாயிரம் ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் தியேட்டர்ஸ் படம், ஜெய்சங்கர் படம், மாடர்ன் தியேட்டர் எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாவுக்கு வரதுக்கு இன்னொரு காரணம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். இந்த சின்ன வயசுல நிறைய மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் பார்த்திருக்கேன். மாடர்ன் தியேட்டர் சுந்தரத்துக்கும் ராமசுந்தரத்துக்கும் தான் நன்றி சொல்றேன் நான். ஓகே, தட்ஸ் கிரேட். சீரியஸ் இருக்கும். சோ இப்போ வந்து ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் இப்போ கூட நீங்க பாருங்களேன், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி கருந்தேல் கண்ணாயிரம் போனா டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க, எனக்கு ஏன்னே தெரியாது. ஏதோ ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு டப்புனு கருந்தேல் கண்ணாயிரம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி வெயிலா அந்த பேரை பிடிக்க மாட்டேன். ரெண்டாவது ரீசன் வந்து அது வரைக்கும் பிளாக் எழுதிட்டு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, நல்ல அன்பான ஒரு மென்மையான பேர்கள் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஏன் கருந்தேல் வச்சா படிக்க மாட்டீங்களா, வைக்கிறண்டா அப்படின்னு சொல்லி வச்சேன். அவ்வளவுதான் ரீசன். சூப்பர். இது ஒரு நல்ல ஒரு பேர் காரணமா இருக்கேன். நான் இந்த மாதிரி ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு ஒரு இப்படி ஒரு பின் கதை இருக்கும்னு நினைச்சு பார்க்கணும் நான். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். பட் திஸ் இஸ் டூ. உங்களை வந்து ஒரு 1.5 hour பாட்காஸ்ட்ல நடக்க முடியாது. ஐ நோ யூ ஹேவ் pretty much knowledge about gaming and music also. So அத பத்தி நம்ம வந்து we have to get into little bit later. கேம் பத்தி நாலேஜ் இருக்கு, மியூசிக் பத்தி தண்டனக்கா நாலேஜ் தான். எல்லாரும் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது நினைக்கிற வரைக்கும் ஜாலி தான். இந்த காலத்துல வந்துட்டு சும்மா ஒருத்தன் இந்த Facebook அக்கவுண்ட் இருந்தாலே பெரிய பெரிய பாகவத ரேஞ்சுக்கு போஸ்ட் போட்டுக்கிறாங்க. தண்டனக்கா நாலேஜ் இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல. அப்படி போஸ்ட் பண்ணா போட்டுட்டு போறாங்க, ஜாலி தானங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்து. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அதனால நீங்க வந்து யோசிக்காங்க, தைரியமா நீங்க பேசலாம்னு சொல்ல வரேன். அடுத்த பாட்காஸ்ட் சீசன் ஃபினாலே வந்து கண்டிப்பா நம்ம வந்து இதை பத்தி இன்னும் டீடைலா பேசலாம். ஓகேங்களா? ஸோ பட் இட் வாஸ் அ கிரேட் சாட் ஹேவிங் வித் யூ ராஜேஷ். ஏன்னா வந்துட்டு ஐ ஹோப் மை கொஸ்டின்ஸ் வர் லிட்டில் பிட் ரீசனபிள். அது வந்துட்டு கிளிஷேவா இல்லாம ஐ அம் ட்ரைங் டு ஐ டிட்ன்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். என்னன்னா எனக்கு நான் வந்து அன்னைக்கு நம்ம பேசின மாதிரி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜாலியா பேசுவோமே அப்படின்னு நான் ஸ்கிரிப்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கூட ஸ்பாட்ல வந்ததுதான், எல்லாம் ஸ்பாட்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே உங்க ஆன்சர்ஸ்ல அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது கொஸ்டின்ஸ். அநேகமா இந்த கேக்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா அது கூட நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் இது கூட சில பேர் வந்து இப்படி நினைக்கலாம், நான் பேசிட்டே போறான் பெரிய ஸ்பீச் மாதிரி. இல்ல இல்ல அப்படி நினைக்கிறவங்க செருப்பால அடிப்பேன். பாட்காஸ்ட்னாலே அதுதான். இல்ல 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 நினைச்சா பிரச்சனை. இதுக்கு பேர் பாட்காஸ்ட். பாட்காஸ்ட்னா அப்படிதான் இருக்கும். அந்த நன்மைகளுக்கு தெரியாமல லாகின் பண்றாங்க, வந்து கிளிக் பண்ணி கேட்கறாங்க இது என்ன மொக்கையா இருக்கு. வராது பிரியாணி சாப்பிட வந்துட்டு ஏன் பிரியாணியில வந்து பிரியாணியில வருதுன்னு கேட்கற மாதிரி இருக்கும். அப்புறம் பாட்காஸ்ட்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் லைக் தட். ஐ நோ யூ ஹேவ் பிஸி ஷெட்யூல். ரொம்ப 2 நாள் முன்னாடி நம்ம பேசி இன்னைக்கு நம்ம வந்து பேசுறோம். உங்க ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். சில பேர்கிட்ட பேச வரைக்கும் தெரியாது அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பேசி முடிச்சப்பறம் ஆமா அவன் இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட பேசியிருக்கோமோன்னு நினைக்கிறேன். கேட்டகரி தான் நீங்க தான். கருந்தேல் ராஜேஷ்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, நமக்கு லைக் இல்லைங்க உண்மையாலுமே சொல்றேன். இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா வந்து அப்புறமேட்டுக்கு இந்த லைக்குங்கிற கான்செப்ட் வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி ஷோஸ் தட் வேல் எவ்வளோ பெரிய ஆளுனே காமிச்சிக்காம நமக்கு லைக் ஒருத்தர் போடுவார், ஒரு போஸ்ட் ஒருத்தர் போடுவார். அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அது போடும்போது நம்ம நினைச்சு போனா நம்ம ஒரு க்ளோஸ்லி ஆள் போல நம்மள சாதாரண ஆள் போல நினைச்சுப்போம். சாதாரண ஆள்னா ஐம் டாக்கிங் அபவுட் த ஒர்க் தே இன்வால்வ்டு, ஹவு தே இன்வால்வ் இந்த ஒர்க். அது நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. உங்கள் வெப்சைட் நான் வந்து பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன் முன்னாடியே. நான் இப்போ வந்து ஒரு வாசகராக பார்த்துருக்கேன். உங்களை இன்டர்வியூ எடுக்கணுங்கிற நோக்கத்தோட வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்லாம் படிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது யூ ஹவ் டன் லாட் ஆஃப் கிரேட் ஒர்க். ஸோ அது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்ணதாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த பொதுவாக சொல்லுவாங்களா ராமானுஜர் கூரை மேலே ஏறி கத்துனாருன்னு, அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளே பத்தி தெரிஞ்சுக்கிங்க.
அதுதான் விசில் ப்ளோவர்ஸுங்கிறவங்க வந்து மதிக்கப்பட வேண்டியவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில். அது எந்த இதுவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, தி விசில் ப்ளோவர் ஷுட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் தே ஷுட் பி ட்ரீட்டட் லைக் தட். ஸோ இன் ஸ்க்ரீன் ரைட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் சுகர் கோட்டிங், யூ ஆர் ஒன் ஆஃப் த விசில் ப்ளோவர்ஸ். ஸோ பரிச்சயமாக மக்களுக்கு போய் சேர வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து புத்தகங்கள் எழுதினவங்களும் திரைக்கதை நல்ல திரைக்கதை எழுதின ஜாம்பவங்களும் தான். அதுக்கு நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அது எப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இப்படிதான் சொல்லி ஒரு உடைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது என்ன பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அது நான் இன்டென்ஷனாக அந்த பிளாக்லேருந்து ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ வாஸ் பிரிட்டி மச் காஷியஸ் பிகாஸ் அந்த கேள்வி எல்லாருமே கேட்டிருப்பாங்க அவங்கள ஆப்வியஸ்லி போன இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால ஐ ட்ரை டு கீப் திஸ் இன்டர்வியூ as little much personal as possible. ஸோ ஐ திங்க் லைக் இட் சக்சீடட் ஆன் தட் நினைக்கிறேன் ஆன்சர்ஸ் வச்சு பார்க்குறச்சு. ஸோ ஆனா எனக்கு வந்து நான் வந்து நீங்க கேட்ட கேள்விகளை விட ஜாஸ்தியா நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு. ஆனா அதெல்லாம் நம்ம பேசிட்டே இருந்தோம் போர் அடிச்சிடும். அதனால நம்ம போர் அடிச்சிடும் இல்லை. எனக்கு என்னன்னா வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் தட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு பி ஸ்டாக்னேட்டட். 1 hour பாட்காஸ்ட் வந்து சேஃப். எப்பவுமே வந்து பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டயத்தில் நைட்டில் படுத்துட்டு காலையில் மட்டும் வச்சுட்டு கேட்குற ஆட்கள் தான். ஸோ வந்து தேர் ஸ்பெண்டிங் டைம். ஸோ இன்னொரு பார்ட் நம்ம டெஃபினட்டாக பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம இதை பற்றிலாம் பேசலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் திஸ் கொலாப் இன் சிங்கிள் எபிசோட். உங்களோட தான் 10வது 11வது எபிசோட் நினைக்கிறேன் சீசன் 2ல். ஸோ அப்படி ஐ எம் பிளானிங் 25 எபிசோட் இந்த சீசன் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம போக போக. ஸோ ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. எல்லா இன்டர்வியூலும் கடைசியாக சொல்றது வழக்கம். அதனால அந்த வழக்கத்தை உடைக்காம இப்போ அதை சொல்லிடுறேன். என்னன்னா திரைக்கதை எழுத வர்றவங்களுக்காக தான் இது. இப்போ வந்து என்னோட சோல் இன்டென்ஷன் திரைக்கதை பத்தி எழுதுறதுக்கு காரணம், இத்தனை பேசுறதுக்கு காரணம், ஒரு 10 பேர் அதை கேட்டு ஒருத்தர் திரைக்கதை எழுதுனா கூட எனக்கு போதும், சந்தோஷம் தான். ஏன்னா வந்து அது நடக்கணும்னு நான் விரும்புறேன். திரைக்கதை தமிழ்நாட்டுல 1000 பேர் எழுதணும், அந்த 1000 திரைக்கதைகளும் சினிமாவை எடுக்கப்படணும்னு நான் விரும்புறேன். எல்லாருமே வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா ஆயா எல்லாரும் திரைக்கதை எழுதணும், அப்படிதான் அதான் என்னோட எய்ம். ஆனா இது வந்து கேட்கும் போது சும்மா ஒரு ஏதோ ஒரு ஒன்றையான எய்மா இருக்கு. என்னதான் உளறிட்டு இருக்கேன்னு கூட தோணும். எதுங்க ஃபேண்டசி மாதிரி இருக்கு. நான் சொல்றது எல்லாருக்கிட்டையும் ஒரு கதை இருக்குல்ல. இப்ப வந்து ஒரு சம்பவத்தை கதையா தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்றோம். அதுல நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்றோம் நிஜ வாழ்க்கை கதையை. அப்ப அப்படி சொல்ற ஒவ்வொருத்தரும் கதை சொல்லி தானே. ஒரு தாத்தா ஒரு கதை சொல்லி என் வாழ்க்கையில அப்ப நடந்துச்சுன்னு ஒரு சம்பவம் சொல்லுவாரு, பாட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன், நிறைய திரைக்கதை எழுத்தாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் திரைக்கதை எழுதணும், எழுதி சக்சஸ் ஆகணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு வந்து நான் சொன்னபடி நிறைய படிக்கணும், நிறைய படிங்க. ஒருவேளை திரைக்கதை எழுதணும் ஆர்வம் இருந்தால் நிறைய படிங்க, எக்கச்சக்கமா படிங்க, கையில கிடைச்சதெல்லாம் படிங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு புது வேர்ல்டு திறந்து விடும். பிளஸ் எழுதி பார்த்தா திரைக்கதை வந்துடும். ரொம்ப சிம்பிளான கலை, இருக்கிறதுலே சிம்பிளானது திரைக்கதை எழுதுறது தான் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். இந்த இப்போ அந்த டைட்டில் இந்த பாட்காஸ்ட் டைட்டிலே பேர் வச்சுட்டேன். நீங்கள் கடைசியில் சொன்ன பாயிண்ட் வச்சு இதுக்கு வந்து என்ன வைக்கலான் இருக்கேன்னா கேட் இஸ் சேவ்டுன்னு வைக்கலான் இருக்கேன். கேட் இஸ் சேவ்டுன்னு வைக்க போகிறேன் இந்த பாட்காஸ்ட்டுக்கு பேர். சீரியஸாகவே அதான் வைக்க போகிறேன் நான். ஸோ வில் சி ஹவ் இட் டர்ன்ஸ் அரவுண்ட். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ராஜேஷ். இட்ஸ் a very engaging discussion. I'm so happy that you spend this much of time. Viewers and that was கருந்தேல் ராஜேஷ். ஸோ அவரோட டயத்தை வந்து நமக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பேசினதே ஒரு பெரிய விஷயம். அவரோட புக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இட்ஸ் அபவுட் ஹவு ஸ்க்ரீன் பிளே. அவரோட வெப்சைட்டை விசிட் பண்ணினாலே தெரியும். ஃபேஸ்புக் ஹேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் கான்ஸ்டன்ட்லி என்கேஜிங் வித் க்ரௌட். நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி சினிமாங்கிறது வந்துட்டு ஒரு பூதம் இருந்துச்சுன்னா அந்த பூதத்துக்கு விளக்கு வந்து கருந்தேல் ராஜேஷ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட நல்லது தானே, லைக்கை தேய்ச்சி விடுங்கிற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க வெப்சைட்டு, தேங்க நல்லா வருன்ற மாதிரி போவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் தலை. ஸோ I'll catch you all next podcast and until then it's Vijay signing off. Tada.